Hello Basangla, good evening. Sorry. Extremely sorry. There was a technical issue. That's what I'm doing. 5:50 ல இருந்து நான் இங்க இருக்கேன், ஸ்டுடியோல தான் இருக்கேன். பட் என்ன பண்றது? டெக்னிக்கல் இஷ்யூ. அது கரெக்ட் பண்றதுக்கான ஒரு டைம் தான் எடுத்தது. இனிமே இந்த மாதிரி ரிப்பீட் ஆகாது. மேக்ஸிமம் நாங்க அதை ட்ரை பண்றோம். ஓகே, எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சாட்டில் நான் பார்த்தேன். ஸோ சாரி, உங்கள் டைமை என்ன ஒவ்வொரு மினிட்டும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைம் தான். அது நமக்கு தெரியும். இனிமேல் இப்படி இருக்காது. எஸ் வில் ஸ்டார்ட் நவ். சாரி ஃபார் தேட். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எல்லார்கிட்டையும் நான் கேட்குறேன். பிகாஸ் அது வந்து எப்படின்னா ஹியூமன் எரர் கிடையாது, அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருந்தோம். நம்ம அது சார்ட் அவுட் பண்ணிட்டோம். எஸ், வில் ஸ்டார்ட் நவ். யா ஹலோ யாரும் வருத்தப்படாதீங்க. கிளாஸ் இதா ஸ்டார்ட் ஆக போகுது. டோன்ட் வரி. ஹாய். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பிஎல்ல கிராஷ் ப்ரோக்ராம், ஆன்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் நமக்கு இன்றைக்கி ஆரம்பிக்குது. ஃபஸ்ட் டே கிளாஸ் தான் இன்றைக்கி. கெமிஸ்ட்ரி, சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. எஸ், இது ஃபஸ்ட் டே கிளாஸு. ஸோ அதனால் நம்ம இது யூடியூபில் Xylem NEET தமிழ் சேனல், அதே மாதிரி Xylem CBSE 11 and 12 சேனல்லையும் இந்த லைவ் போயிட்டுருக்கு பசங்களா. ஸோ நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? யாரெல்லாம் இருக்காங்க? எஸ், ஏவி கிளியர். தேங்க்யூ அபினிஷா, தேங்க்யூ வர்ஷினி, ஜீவன் கார்த்திகேயன், ஹரி. குட் ஈவினிங். எஸ், ஸோ பசங்களா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சைலத்தோட நீட் 2026க்காக சைலம் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ், டிஃப்ரெண்ட் வந்து கோர்சஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ சைலத்தோட எக்ஸ்பிஎல் ஆன்லைன் ப்ரோக்ராம் நீங்கள் இருக்கும். அண்ட் நம்ம வந்து எப்படின்னா January 26 வந்து சைலத்தோட ஆஃப்லைன் எக்ஸ்பிஎல் ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ், உங்களுக்கே தெரியும், எக்ஸ்பிஎல் ஆஃப்லைனில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்பிஎல் ஆன்லைன் டோட்டல் ஃப்ரீ தான். ஸோ அது ஒரு டபுள் தமாக்கா, அந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குது. அதே மாதிரி சைலத்தில் வந்து லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம், அது வந்து சைலத்தோட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம். வேறு யாரும் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. கிராஷ் எல்லாரும் கண்டக்ட் பண்ணுவாங்க, பட் இந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் இருக்குது, LMRP. அதோட ஃபீச்சர்ஸ் இங்கே இருக்குது பசங்களா. அது வந்து நம்ம ஜான்வரி லாஸ்ட் வீக்கில் ஆரம்பிக்க போகிறோம். எஸ், அதில் எப்படின்னா நம்ம மொத்த சிலபஸ் இருக்குல்ல, 81 சாப்டர்ஸை 20 மோடியூல்ஸாக, 20 ஸ்ட்ரக்சர்டு மோடியூல்ஸாக டிவைட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறது. அதுதான் அதில் வந்து எக்கச்சக்கமான எக்ஸாம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஒரு கரெக்டான ஒரு லாஸ்ட் மினிட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும், எப்படி படிக்கணும், லாஸ்ட்டு 2-3 மந்த்ஸில் எப்படி இருக்கணும் ஒரு ஸ்டூடெண்ட்டு, அது LMRPயில் இருந்தால் போதும். அந்த மாதிரி பர்ஃபெக்டான ஒரு ப்ரோக்ராம் தான் இருக்குது. ஓகே, எஸ். அண்ட் சைலத்தோட எக்ஸ்பிஎல் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன், இது வந்து ஆன்லைன் ப்ரோக்ராமோட டே 1ல் நாம் இருக்கோம். அதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் தெரியும். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்கு பசங்களா. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 8129000700க்கு கால் பண்ணி கோர்ஸோட டீட்டெயில்ஸில் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. ஆனால் உடனே ஜாயின் பண்ணுற ஐடியா இருந்தால் உடனே ஜாயின் பண்ணுங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாமல். பிகாஸ் இனிமேல் வந்து நம்ம எப்போவுமே எப்படி இருக்கணும், ஃபுல் ஸ்விங்கில் இருக்கணும், ரெடியாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, லேசினஸ் எல்லாம் இனிமேல் இருக்கவே கூடாது. அது இந்த சேனல் நோ ப்ராப்ளம். ஓகே ரைட். குட் ஈவினிங். ரைட், சித்ரா, விக்னேஷ், ஹாய். நாஜிலா, ஹாய். சிம்ரன், சோஃபியா, ஓம் நம சிவாயா. இன்னும் காணுமா? வந்துச்சு. ஹாய். ஹலோ. டன். ஜெயதர்ஷனா, ஆனந்தி, யா. ஓகே, அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா பசங்களா? அண்ட் நம்ம சைலத்தோட கிளாஸ் நோட்ஸ் கிடைக்கிறதுக்கு இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும். அங்கே உங்களுக்கு எல்லா நோட்ஸுமே வந்து அப் டு டேட்டாக கிடைக்கும். எஸ் பசங்களா, நம்மளோட ஃபஸ்ட்டு சாப்டர் கெமிஸ்ட்ரியில் வெரி ஃபஸ்ட்டு சாப்டரோட பேர் தான் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு உங்களுக்கு தெரியும். அந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் நாம் எல்லாரும் படிக்கிறோம். அதுதான் மோல் கான்செப்ட். ஆனால் மோல் கான்செப்ட் மட்டுமா அந்த சாப்டர் கிடையாது. பட் மோல் கான்செப்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், ரைட்டா? ஆனால் மோல் கான்செப்ட்டுக்கு முன்னாடி நாம் வந்து லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன், 5 லாஸ் இருக்குது. லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் படிக்கணும். அதிலிருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ரெகுலராக கேட்குறாங்க. சம்டைம்ஸ் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் கேட்டால் சம்டைம்ஸ் Gay-Lussacல கேட்பாங்க, சம்டைம்ஸ் Avogadroல கேட்பாங்க. ஸோ இந்த 5 லாக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதை பற்றி படிக்க போகிறோம்.
அது படிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் பேசிக் டேர்ம்ஸ் இருக்கும் ஒவ்வொரு சாப்டர்லயும் ஒரு டேர்ம்ஸ் இருக்கும்ல இந்த சாப்டரோட பேசிக் டேர்ம்ஸ் வந்து அட்டோமிக் மாஸ் மொலிகுலர் மாஸ் மோலார் வால்யூம் அவகாட்ரோ நம்பர் அந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்கு அந்த டேர்ம்ஸ் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் நாம என்ன படிக்க போறோம் மோல் கான்செப்ட் படிக்கிறோம் மோல் கான்செப்ட் படிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஸ்டோஷியோமெட்ரிக் கால்குலேஷன் இருக்கு ஸ்டோஷியோமெட்ரிக் கால்குலேஷன்ல தான் யாரு வரும் லிமிட்டிங் ரியேஜென்ட் வரும் அதே மாதிரி வேற ஒரு ஸ்டாண்ட் அலோன் டாபிக் தனியா இருக்கிற டாபிக் தான் எம்பிரிக்கல் ஃபார்முலா மோலிகுலர் ஃபார்முலா அப்புறம் பெர்சன்டேஜ் காம்போசிஷன் இந்த மாதிரி எல்லாம் டாபிக்ஸ் இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் சார் ஃபர்ஸ்ட் சாப்டரில் நிறைய கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இருக்கு மொலாலிட்டி மோல் ஃப்ராக்ஷன் மாஸ் பெர்சன்டேஜ் கவலையப்படாதீங்க அது இந்த சாப்டரில் நாம் படிக்க போகிறதில்ல ஆனால் நமக்கு சொல்யூஷன்ஸ் சாப்டர் இருக்குது 12th ஃபர்ஸ்ட் சாப்டர் சொல்யூஷன் அங்கே இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம் எல்லாம் ரிப்பீட் ஆகும்ல அதை வந்து அங்கே வந்து நம்ம எஃபெக்டிவாக படிக்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இருக்குல்ல அதே மாதிரி ஃபிசிக்ஸில் படிக்கிற சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது ஃபிசிக்ஸில் படிக்கும் இங்கே ரிப்பீட் பண்ண மாட்டோம் ஓகேவா ஸோ முதல்லையே நான் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஓவரால் ஐடியா தரேன் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கக்கூடாது கமெண்ட்லேயும் வந்து கேட்கக்கூடாது சார் அந்த டாபிக் மிஸ் ஆகிருக்கே இந்த டாபிக் மிஸ் ஆகலைடா உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஃபுல்லாக கிடைக்கும் ஓகே இந்த சாப்டரில் இல்லைன்னா அது வந்து இன்னொரு சாப்டரில் நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம் ரெடியா வெற்றி பேட்சுக்கு எப்போ கிடைக்கும்னு கேட்குறாங்க வெரி குட் கொஸ்டின் பசங்களா வெற்றி பேட்சில் நம்ம 1 இயர் ஆன்லைன் ரிப்பீட்டர்ஸ் தான் வெற்றி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து 1 இயராக எக்ஸாமுக்காக தயார் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்க மேலே எங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அவங்களோட சாப்டர்ஸ் வந்து இன்னும் முடியலை சிலபஸ் வந்து லாஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ் இப்போவுமே போயிட்டு இருக்கு ஸோ உங்களோட சிலபஸ் முடிஞ்ச உடனே எக்ஸ்பிஎல் வந்து ரெண்டாவது இது வந்து எக்ஸ்பிஎல் 1 தானே எக்ஸ்பிஎல் 2.0 நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ எக்ஸ்பிஎல் 2.0 வந்து வெற்றி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டைரக்ட் ஆக்சஸ் கிடைக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஓகே முதல்ல உங்களோட சிலபஸ் தானே ப்ராப்பராக முடிக்கணும் அதுக்கடியில் வந்து எக்ஸ்பிஎல் ப்ரோக்ராம் சொன்னால் அது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும் அதனால தான் இப்போ உங்களுக்கு ஆக்சஸ் தரல ஓகே ஐ ஹோப் இட்ஸ் கிளியர் டு யூ நல்லா இருக்கும் சிம்ரன் தேங்க்யூ ஸோ மச் ஸோ ஒரு ஐடியா கிடைச்சதில்ல சாப்டரோட போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம படிக்க போகிறது லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் எத்தனை லாஸ் இருக்குது 5 லாஸ் இருக்குது பேர் படிங்க முதல்ல லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் law of definite proportion இன்னொரு பேரு law of constant composition அடுத்தது law of multiple proportion அடுத்தது Gay-Lussac's law of gaseous volume அடுத்தது Avogadro law 5 பேரும் படிச்சுதா கிளியரா எஸ் ஓகே கிளியரா 5 பேரும் படிச்சதா அதுல ஃபர்ஸ்ட் என்ன லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ல ஃபர்ஸ்ட் லாவோட பேர் என்ன law of conservation of mass law of conservation of mass பசங்களா இந்த law of conservation of mass ப்ரப்போஸ் பண்ணது யாரு அது வேற யாரும் இல்லை லாவோசியர் யாரு லாவோசியர் தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க என்ன சொல்றாங்க in a chemical reaction ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னா அதுல ரியாக்டன்ஸும் இருக்கும் ப்ராடக்ட்ஸும் இருக்கும்ல நல்லா கேட்டுக்கோங்க ரியாக்டன்டோட டோட்டல் மாஸும் ப்ராடக்டோட டோட்டல் மாஸும் எப்பவுமே ஈக்குவலா இருக்கும் total mass of the reactant should be equal to total mass of the product அப்படி இருந்தா அது law of conservation of mass obey பண்றாங்கன்னு அர்த்தம் அப்படின்னா அது இப்படியும் சொல்லலாம் ஓகே ஸோ in a chemical reaction mass neither created nor destroyed பசங்களா சொன்னது புரிஞ்சுதா 2 பாயிண்ட் நான் சொன்னேன் ஒன்று law of conservation of massல total mass of the reactant should be equal to total mass of the product first point second point mass neither created nor destroyed புதுசா கிரியேட்டிவ் ஆக மாட்டேன் இல்லத டிஸ்ட்ராயும் பண்ண மாட்டேன் கிளியரா ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதுறேன் உங்களுக்கு அது ஈஸியா புரியறதுக்காக ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதுறேன் பாருங்க கார்பன் கம்பைன் வித் ஆக்சிஜன் ஏன் சார் சி எழுதுனேன் சி மோனோ அட்டோமிக் ஏன் சார் O2 எழுதுனேன் ஆக்சிஜன் டயட்டோமிக் அதனால அப்போ நமக்கு என்ன கிடைக்குது கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது கார்பனோட அட்டோமிக் மாஸ் எவ்வளவு 12 ஆக்சிஜனோட ஒரு ஆக்சிஜன் 16 O2ன்னு சொல்லும்போது 16 × 2 32 CO2ல கார்பன் இருக்கு 12 O2 இருக்கு 32 12 + 32 44 இங்கேயும் பார்த்தா 44 லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் ரைட் ஹேண்ட் சைட்லயும் டோட்டல் மாஸ் ரிமைன்ஸ் த சேம் that means this chemical equation is obeying the law of conservation of mass proposed by Lavoisier ஆனா எக்ஸெப்ஷன் இருக்கு இது அப்ளை பண்ண முடியாத இடம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அப்ளை பண்ண முடியாத இடம் இருக்கு நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்ல அப்ளை பண்ண முடியாது நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்ல ஏன் அப்ளை பண்ண முடியாது சார் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்ல மாஸ் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும் அப்போ டோட்டல் மாஸ்ல கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொஞ்சம் வேரியேஷன்ஸ்
வரும். அதனால அப்ளை பண்ண முடியாது. இஸ் இட் கிளியர் பசங்களா? அண்ட் another important பாயிண்ட் என்ன தெரியுமா? ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை நீங்க பேலன்ஸ் பண்றோம்ல, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்க 9th 10th அந்த காலத்துல இருந்து பேலன்சிங் படிச்சுட்டு இருக்கோம். ஈக்குவேஷனை பேலன்சிங் பண்ணும்போது நீங்க தெரியாமலேயே பண்றது கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் தான். கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை மைண்டில் வச்சு தான் நீங்க ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்பர் ஆஃப் ஆட்டும், ரைட் ஹேண்ட் சைடில் நம்பர் ஆஃப் ஆட்டும் ஈக்குவலைஸ் பண்றோம்ல, அது பேலன்சிங் தானே. அது லா ஆஃப் கன்சர்வேஷனை லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை பேஸ் பண்ணி தான் அதை பண்றோம். மறந்துடாதீங்க. இஸ் இட் கிளியர்? இஸ் இட் கிளியர்? ஹாய் நேகா, தளபதி பேட்ச்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சார் உங்களை பார்த்தா எனர்ஜி வருது. வரணும் இன்ஷா அல்லாஹ். எல்லாருக்கும் வரணும், எல்லாருக்கும். இனிமே வந்து இந்த மாதிரி தான் இப்படி இருக்கணும். ஓகே, நல்லா சாப்பிடுங்க, நல்லா சந்தோஷமா இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே புஷ் யுவர் செல்ஃப். ஒவ்வொரு நாளும் வந்து புஷ் யுவர் செல்ஃப். இன்னைக்கு படித்ததை விட ஒரு 1/2 hour நாளைக்கு படிக்கணும். ஓகே, வெறித்தனமாக படிங்க. வேற எந்த கவலை இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போடுங்க. கவலைகள் எல்லாருக்கும் தான் இருக்குது, நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாருக்கும் தான் இருக்குது. அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு படிங்க. ஓகே, மே மாதம் 4ஆம் தேதி வரைக்கும், இல்லை மே ஃபர்ஸ்ட் வீக்கு, ஆமாம் ஃபஸ்ட்டு சண்டே, அது வரைக்கும் வேறு எதையும் பற்றி யோசிக்காதீங்க. அதுக்கப்புறம் யோசிக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி. ஓகேவா? கிளியரா? அப்போ இது கிளியர் தானே? எஸ் பசங்களா, நெக்ஸ்ட் போகலாமா? அடுத்த லா என்ன? லா ஆஃப் டெஃபினிட்டிவ் ப்ரொபோர்ஷன். இன்னொரு பேர் என்ன? கான்ஸ்டன்ட் காம்போசிஷன். பசங்களா, இதில் வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட் எடுக்கணும்டா. ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட் எடுக்கணும். ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச காம்பவுண்ட், சில பேர் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஆமாம், வாட்டர். எனக்கு வாட்டர் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வாட்டர் இல்லாமல் என்னால் சர்வை பண்ண முடியாது. இல்லை, என்னால் மட்டும் இல்லை, உங்களாலையும் சர்வை பண்ண முடியாது. பசங்களா, வாட்டரை நீங்கள் எப்படி எடுங்க? வாட் எவர் பி த சோர்ஸ், வாட் எவர் பி த ஒரிஜின். உங்களுக்கு மழையாக கிடைக்குது தண்ணி, இல்லை கடல்ல இருந்து கிடைக்குது தண்ணி, உங்கள் வீட்டில் கிணறு இருக்குது அதிலிருந்து கிடைக்குது தண்ணி. ஓகே, நீங்கள் லேபில் வாட்டரை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதுவும் வாட்டர் தானே. எந்த வாட்டர் வேணாலும் எடுத்துக்கோங்க. எந்த வாட்டர் எடுத்தாலும் அதிலெல்லாம் இருக்கிற எலமெண்ட்ஸ் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான். அந்த ஹைட்ரஜனோடையும் ஆக்சிஜனோடையும் மாஸ் ரேஷியோ ஃபிக்ஸடாக இருக்கும். அதுதான் லா ஆஃப் டெஃபினிட் ப்ரொபோர்ஷன் சொல்கிறாங்க. கிளியரா? ஹாய் ஷாஃபியா, ஹாய். யா, சூப்பர். ராக்ஸ், ஹலோ, ஹாய் ராகவ். சூப்பர் ராகவ், சூப்பர். நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் தெரியும். எல்லாரும் நல்லா இருக்கும்னு நம்புகிறோம். ஓகே, கிளியரா? எஸ் தருண், ஹரிணி, கிளியரா? எஸ் அபினிஷா, பக்கா? சூப்பர். ஸோ பசங்களா, என்ன சொன்னேன்? ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. அந்த பர்டிகுலர் காம்பவுண்டில் இருக்கிற எலமெண்ட்ஸோட மாஸ் ரேஷியோ அது ஃபிக்ஸடாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வாட்டரில் 2 ஹைட்ரஜன், அதனால 2 இல்லை. ஹைட்ரஜனோட அட்டோமிக் மாஸ் 1, 2 ஹைட்ரஜன், அதனால 2. ஸோ மாஸ் தான் 2. ஒரு ஆக்சிஜன், அப்போ 1 இல்லை. ஆக்சிஜனோட அட்டோமிக் மாஸ், ஒரு ஆக்சிஜன் தானே, அப்போ 16. இதை சிம்பிளிஃபை பண்ணலாமே. அப்போ 1:8. கிளியரா? அப்போ நீங்கள் எப்படி வேணாலும் வாட்டர் எடுத்துக்கோங்க. எந்த நாட்டில் போய் நீங்கள் கொஞ்சம் வாட்டரை கலெக்ட் பண்ணிக்கோங்க. வாட் எவர் பி த சோர்ஸ், வாட் எவர் பி த ஒரிஜின். சாரி, ஒரு பர்டிகுலர் காம்பவுண்டில் இருக்கிற எலமெண்ட்ஸோட மாஸ் ரேஷியோ எப்போவுமே ஃபிக்ஸடாக இருக்கும். அதுதான் லா ஆஃப் டெஃபினிட் ப்ரொபோர்ஷன் ஆர் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் காம்போசிஷன் ப்ரொபோஸ்டு பை ஜோசப் ப்ரௌஸ்ட். யார் ப்ரொபோஸ் பண்ணாங்க? ஜோசப் ப்ரௌஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணாங்க. இது அப்ளை பண்ண முடியாத இடம் இருக்கு சார். நான் ஸ்டோஷியோமெட்ரிக் காம்பவுண்ட்ஸில் அப்ளை பண்ண முடியாது. காம்பவுண்டில் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் வாட்டர் எடுக்கிறீங்க. ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க? ஹைட்ரஜனோட ஐசோடோப்பு தானே டியூட்டீரியம், அப்போ D2O எடுக்கிறேன். அப்போ ஒருத்தர் கொஞ்சம் H2O கொஞ்சம் D2O எல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. ஐசோடோப்பை எடுக்கக்கூடாது. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் மட்டும் லா ஆஃப் டெஃபினிட் ப்ரொபோர்ஷன் ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் உங்களுக்கு தெரியும், ஹைட்ரஜனுக்கும் டியூட்டீரியத்துக்கும் ட்ரிஷியத்துக்கும் எல்லாருமே ஹைட்ரஜனோட ஆட்டம் தான். ஆனால் அவங்களோட அட்டோமிக் மாஸ் டிஃப்ரெண்ட் தானே. ஐசோடோப்ஸ்னா என்ன? சேம் அட்டோமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் அட்டோமிக் மாஸ். அதனால ஐசோடோப்ஸை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகே, கிளியரா? எஸ், போலாமா? சொல்லுங்க சிம்ரன். கிளியர்? பக்கா? சூப்பர். அடுத்தது லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். ஸோ லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க? ஜான் டால்டன்.
யாரு ஜான் டால்டன் ப்ரப்போஸ் பண்ணாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க நீங்க ரெண்டு எலிமெண்ட் எடுங்க, காம்பவுண்ட்ல ரெண்டு எலிமெண்ட் எடுங்க, அந்த ரெண்டு எலிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணிட்டு மோர் தேன் ஒன் காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரெண்டு எலிமெண்ட் எடுத்துக்கோங்க, நான் எடுத்துட்டேன் கார்பன் அண்ட் ஆக்சிஜன், அதை மிக்ஸ் பண்ணுங்க, அதை மிக்ஸ் பண்ணிட்டு மோர் தேன் ஒன் காம்பவுண்டு. ஸோ சில பேர் கார்பன் மோனாக்சைடு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, சில பேர் கார்பன் டை ஆக்சைடு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு எலிமெண்ட் எடுத்து டூ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் கம்பைன்ஸ் டு ஃபார்ம் மோர் தேன் ஒன் காம்பவுண்ட். ஓகே, இந்த காம்பவுண்ட்ஸில் வந்து மாஸ் ஆஃப் த ஒன் எலிமெண்ட் ஃபிக்ஸடாக இருக்கும், மாஸ் ஆஃப் த அதர் எலிமெண்ட் மட்டும் வேரி ஆகும். ஒரு எலிமெண்டோட மாஸ் ஃபிக்ஸடு. பாருங்க, இங்கே கார்பன் ஒரு கார்பன் 12, இங்கேயும் ஒரு கார்பன் 12. ஆனால் ஃபர்ஸ்ட் காம்பவுண்டில் ஒரு ஆக்சிஜன் 16, செகண்ட் காம்பவுண்டில் 2 ஆக்சிஜன் 32. அப்போ மாஸ் ஆஃப் த ஒன் எலிமெண்ட் ஃபிக்ஸடு, மாஸ் ஆஃப் த அதர் எலிமெண்ட் மட்டும் வேரி ஆகுது. அப்படி வேரி ஆகுற எலிமெண்ட்ஸ் எடுங்க, 16:32, 1:2. வேரி ஆகிற எலிமெண்ட்ஸோட மாஸ் ரேஷியோ ஒரு ஹோல் நம்பர் ரேஷியோவாக இருக்கும். when two elements combines to form more than one compound, the mass ratio of one of the element will be remain in a whole number ratio with respect to the fixed mass of the other element. With respect to the fixed mass of the other element. இங்க fixed mass யாருக்கு? கார்பனுக்கு fixed mass. ஆனா ரெண்டு காம்பவுண்ட்லயும் ஆக்சிஜனோட மாஸ் வேரி ஆகுது. அந்த வேரி ஆகிற ஆக்சிஜனோட மாஸ் ரேஷியோ எடுத்து பார்த்தேன் 1:2 வருது. அது ஒரு ஹோல் நம்பர் ரேஷியோ. இஸ் இட் கிளியர்? தருண், தேவகி, சுபஹரிணி, எஸ் எஸ் எஸ், கிளியர் கிளியர். ராகவ், ரைட் ரைட் ரைட், புரியுதுல்ல? டவுட் ஏதாவது இருந்தால் கேளுங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷனுக்கு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரெண்டு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் எடுத்துட்டேன், கம்பைன் பண்ணுங்க. அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, H2O வாட்டரை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு காம்பவுண்ட்லையும் ஒரு எலிமெண்டோட மாஸ் ஃபிக்ஸடு, H2. இங்கேயும் 2 ஹைட்ரஜன், இங்கேயும் 2 ஹைட்ரஜன், அப்போ 2, இங்கேயும் 2. ஆனால் ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் காம்பவுண்டில் ஒரு ஆக்சிஜன்னா 16, இங்கே 2 ஆக்சிஜன் 32. ஸோ ஃபிக்ஸ்டு மாஸும் யார்? ஹைட்ரஜனோடது. வேரியிங் மாஸ் யாரோடது? ஆக்சிஜனோடது. அந்த வேரியிங் மாஸோட ரேஷியோ 16:32. that is 1:2. கிளியரா பசங்களா? அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் எடுத்து மோர் தென் ஒன் காம்பவுண்டுன்னெல்லாம் சொன்னாங்கன்னா உடனே அது மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் தான். அதுக்கு இன்னும் அது ப்ரப்போஸ் பண்ண ஆளோட பேரு ஜான் டால்டன் தான், மறந்துடாதீங்க. நைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து நிறைய பேர் டிஃப்ரெண்ட் நைட்ரஜன் ஆக்சிஜன் காம்பவுண்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகும். அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் ஆனால் மோர் தென் ஒன் காம்பவுண்ட். இந்த சினாரியோ வந்தால் அது மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் மைண்டில் வச்சுக்கோங்க. கிளியரா? போலாமா? அப்படின்னா ஒரு கொஸ்டின் பண்ணலாமா? பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்க. டூ கேஷியஸ் சாம்பிள் சாம்பிள் 1 இருக்கு, சாம்பிள் 2 இருக்கு. ரெண்டு கேஷியஸ் சாம்பிள் இருக்கு, சாம்பிள் 1 சாம்பிள் 2. அனலைஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் சாம்பிள்ல வந்து எப்படின்னா 1.2 கிராம் கார்பன் வந்து 1.2 கிராம். ஓகே, ஆக்சிஜன் வந்து 3.2 கிராம். ஃபர்ஸ்ட் சாம்பிளில் கார்பன் 1.2 கிராம், ஆக்சிஜன் 3.2 கிராம். ஓகே, செகண்ட் சாம்பிள் எப்படின்னா அங்கே கார்பனோட பெர்சன்டேஜ் தந்திருக்காங்க 27.3%, ஆக்சிஜனோட பெர்சன்டேஜும் தந்திருக்காங்க 72.7%. இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுங்க. இவங்க தந்த இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுங்க. அப்புறம் நீங்க டிசைட் பண்ணுங்க, இது கன்சர்வேஷன் ஆஃப் மாஸா, டெஃபினிட் ப்ரொபோர்ஷனா, மல்டிபிள் ப்ரொபோர்ஷனா, இல்ல டேட்டா இன்சஃபிஷியண்டா, இது எதுவும் சொல்ல முடியாதா? இங்க ரெண்டு கேஷியஸ் சாம்பிள் அப்படின்னா ரெண்டு காம்பவுண்டு. இது ஒரு காம்பவுண்டுடா, இது ஒரு காம்பவுண்டு. இந்த காம்பவுண்ட்ல கார்பன் ஆக்சிஜன் இருக்கு. இது இன்னொரு காம்பவுண்டு, இதுலயும் கார்பன் ஆக்சிஜன் இருக்கு. நான் சொல்றது புரியுதா? இதுலயும் கார்பன் ஆக்சிஜன் தான் இருக்கு, இதுலயும் கார்பன் ஆக்சிஜன் தான் இருக்கு. அப்போ இது கெமிக்கல் இக்குவேஷன் கிடையாது. அதனால நம்ம வந்து முதல்ல எதை ஸ்கிப் பண்ணலாம்? we can skip law of conservation of mass வரணும்னா ஒரு கெமிக்கல் இக்குவேஷன் வேணும். இங்க அது கிடையாது. இங்க ரெண்டு காம்பவுண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்லயும் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் தான், செகண்ட் காம்பவுண்ட்லயும் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் தான். ஆனா இது கார்பன் மோனாக்சைடு, இது கார்பன் டை ஆக்சைடு அப்படி இருக்குமா? இல்ல இதுவும் கார்பன் மோனாக்சைடு, இதுவும் கார்பன் மோனாக்சைடு, இல்ல இது கார்பன் டை ஆக்சைடு, இது கார்பன் டை ஆக்சைடு. தட் மீன்ஸ் டெஃபினிட்டிவ் ப்ரொபோர்ஷன் ஆகுமா இல்ல கான்ஸ்டன்ட் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் ஆகுமா? டெஃபினிட்டிவ் ப்ரொபோர்ஷன் சொன்னா ஒரே காம்பவுண்டு சாம்பிள் 1ம் சாம்பிள் 2ம் சேம் காம்பவுண்டா இருக்கணும். மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்னா சாம்பிள் 1ம் சாம்பிள் 2ம் டிஃப்ரெண்ட் காம்பவுண்டா இருக்கணும். ஸோ இது ரெண்டும் தான் நம்ம செக் பண்ணணும். பார்க்கலாமா? சிம்ரன் ஆன்சர் சொல்றாங்க, ராகவ் ஆன்சர் சொல்றாங்க. பார்க்கலாம் அவங்க சொன்ன ஆன்சர் கரெக்டான. ஸோ நாம என்ன பண்றோம்னா
சாம்பிள் 2ல கார்பனோடையும் ஆக்சிஜனோடையும் பெர்சன்டேஜ் எங்கிட்ட இருக்குல்ல, அப்படின்னா சாம்பிள் 1ல percentage of carbon and oxygen in sample 1 calculate பண்ணலாம். அந்த ரெண்டு பெர்சன்டேஜும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா அது ஒரே காம்பவுண்டு. அது ஒரே காம்பவுண்டுனா டெஃபினிட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள். ஸோ சாம்பிள் 1ல கார்பனோட பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் சொல்லுங்க percentage of carbon that is equal to எப்படி சொல்வீங்க, கார்பனோட வெயிட் என்ன 1.2 கிராம் 1.2 கிராம் divided by கார்பனோட வெயிட் 1. ஆக்சிஜனோட வெயிட் 3.2. அது ரெண்டும் ஆட் பண்ணா டோட்டல் வெயிட் எவ்வளவு வரும் 1.2 plus 3.2. அப்போ 3 plus 1 4 வரும்டா. 4.4 into percentage தானே, ஸோ 100. ஸோ அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு 27% வருது. 27% வருது. percentage of oxygen கண்டுபிடிங்க. percentage of oxygen எப்படி கண்டுபிடிக்கலாம், mass of oxygen மேல mass of carbon and oxygen கீழே. mass of oxygen எவ்வளவு 3.2. denominatorல ரெண்டு பேரும் ஆட் பண்ண எவ்வளவு 4.4 into 100. இந்த percentage calculate பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ 72.7% வருது approximately. கம்பேர் பண்ணி பார்த்தேன், percentage of carbon 27, sample 2ல percentage of carbon 27.3. percentage of oxygen in sample 1 72.7, percentage of oxygen in sample 2 72.7. that means sample 1லையும் sample 2லையும் percentage of element சேமா இருக்காங்க. அது எப்படி சேம் ஆகும், ஏன்னா sample 1ம் sample 2ம் ஒரே காம்பவுண்டோட சாம்பிள். அப்படி ஒரே காம்பவுண்ட் எடுத்து பேசுறதுக்கு பேர் மல்டிபிள் ப்ரொபோர்ஷனா இல்ல டெஃபினிட் ப்ரொபோர்ஷனா, இட் இஸ் டெஃபினிட் ப்ரொபோர்ஷன். ஸோ அதனால கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2. வெரி குட். நிறைய பேர் நமக்கு ஆப்ஷன் 2 ஆன்சர் சொல்லியிருக்காங்க. நம்ம பேட்ச்ல XPL பேட்ச்ல ராகவ் சொல்லியிருக்கு, ஹரி, தருண், ஆனந்தி, அபினிஷா. எஸ் சூப்பர் பசங்களா, சூப்பர், நல்லா பண்றீங்க. கீப் இட் அப். எஸ் சிம்ரான், ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். போலாமா கொஸ்டின் கிளியரா புரிஞ்சுதா? சாம்பிள் 2ஓட பெர்சன்டேஜ் அவங்களே தந்திருக்காங்க. சாம்பிள் 1ஓட பெர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ணோம். பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண நமக்கு தெரியும், எலமெண்டோட மாஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ் இன்டு 100. அவ்வளவுதான். எஸ் ஹர்ஷியா, சுபஹரிணி. ரைட் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் நல்லா படிச்சு பாருங்க. இந்த கொஸ்டினை கொஞ்சம் டைம் எடுத்து சால்வ் பண்ணணுமா இல்ல நீட் எக்ஸாம்ல ஈஸியா 4 மார்க் வாங்கிட்டு போகணுமா? யோசிச்சு பாருங்க. 2 ஆக்சைட்ஸ் ஆஃப் எ சர்டைன் மெட்டல் என்ன? மெட்டல், அந்த எலிமெண்ட் ஃபிக்ஸ்டுன்னு அர்த்தம். சர்டைன்னா டெஃபினிட்னு அர்த்தம். அப்போ எலிமெண்ட் ஃபிக்ஸ்டு, அப்போ எம்னு கொடுக்குற அந்த எலிமெண்ட். 2 ஆக்சைட்ஸ், அப்போ இது ஒரு MO, இது ஒரு MO. இது ரெண்டும் ஒரே ஆக்சைடா டிஃப்ரெண்ட் ஆக்சைடான்னு எனக்கு தெரியாது. அதனால நான் ரெண்டையும் MOன்னு எழுதிட்டேன். இல்லாட்டி வேண்டாம், M ஆக்சைடுன்னே எழுதிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த ரெண்டையும் நாம ஹீட் பண்ணுறோம். ஹைட்ரஜன் வச்சு ஹீட் பண்ணுறோம். கான்ஸ்டன்ட் வெயிட் heated in a current of hydrogen until constant weights were obtained. ஓகே, இந்த ரெண்டு மெட்டல் ஆக்சைடையும் ஈக்குவல் வெயிட் எடுத்தேன். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், the water produced in each case, இந்த மெட்டல் ஆக்சைடுல இருந்தும் நமக்கு என்ன கிடைக்குது, வாட்டர் கிடைக்குது. இந்த மெட்டல் ஆக்சைடுல இருந்தும் நமக்கு என்ன கிடைக்குது, வாட்டர் கிடைக்குது. the water produced in each case was carefully collected and weighed. 2 grams of each metal oxide. இது 2 கிராம்னு வச்சுக்கோங்க, இதுவும் 2 கிராம்னு வச்சுக்கோங்க. 2 கிராம் மெட்டல் ஆக்சைடுல இருந்து நமக்கு கிடைக்கிற வாட்டர் 0.2517. ஃபர்ஸ்ட் மெட்டல் ஆக்சைடுல இருந்து 0.2517 கிராம் வாட்டர் கிடைக்குது. செகண்ட் மெட்டல் ஆக்சைடுல இருந்து 0.4526 கிராம் வாட்டர் கிடைக்குது. 2 மெட்டல் ஆக்சைடு எடுத்தேன். நல்லா கேட்டுக்கோங்க, 2 மெட்டல் ஆக்சைடு எடுத்தேன். 2 மெட்டல் ஆக்சைடும் சேம் காம்பவுண்டா இல்லை டிஃப்ரெண்ட் காம்பவுண்டான்னு எனக்கு தெரியாது. அது தெரியறதுக்கு நான் என்ன பண்ணேன், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். இந்த 2 மெட்டல் ஆக்சைடையும் வாட்டராக கன்வெர்ட் பண்ணேன். 2 கிராம் ஃபர்ஸ்ட் மெட்டல் ஆக்சைடு, 2 கிராம் ஃபர்ஸ்ட் மெட்டல் ஆக்சைட்லேருந்து எனக்கு கிடைச்ச வாட்டர் 0.2517 கிராம். ஆனால் 2 கிராம்
செகண்ட் மெட்டல் ஆக்சைடு அதுவும் 2 கிராம் தான். அதிலிருந்து கிடைச்ச வாட்டர் 0.4526 கிராம். ரெண்டு மெட்டல் ஆக்சைடும் 2 கிராம் தானே எடுத்தேன். ஆனால் வாட்டரோட அமௌண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கே. அப்போ அதிலிருந்து என்ன புரியுது? அது ஒரே காம்பவுண்ட் இல்லை, டிஃப்ரெண்ட் காம்பவுண்டு. ஒரே காம்பவுண்டாக இருந்தால் 2 கிராம் இதிலிருந்து கிடைக்கிறதும் 2 கிராம் இதிலிருந்து கிடைக்கிறதும் சேம் அமௌண்ட்டாக இருக்கும். இங்கே டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டாக இருக்குது. அதிலிருந்து என்ன தெரியும்? இது ஈஸியாக சொல்லலாம். திஸ் இஸ் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். எஸ் தருண், சுபஹரிணி, ஆனந்தி, 3 தான். எஸ் சிம்ரான், வெரி குட். கிளியரா? இல்லை, இதை வந்து நியூமரிக்கலாக சால்வ் பண்ணணும்னா இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ஆகும். அந்த மெத்தடு நமக்கு வேணும். உங்களுக்கு வேணும்னா யூடியூப்பில் அதுவும் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் இருக்குல்ல, நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சோட ஃபஸ்ட்டு கிளாஸ் யூடியூப்பில் இருக்குது. அதில் இந்த கொஸ்டினை நான் வந்து நியூமரிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கோம். அது ஃபாஸ்ட் ட்ராக்குக்கு சொல்லலாம், நீட் 1 இயர் ரிப்பீட்டருக்கு சொல்லலாம். ஆனால் நம்ம கிராஷ் பேட்சில் அதெல்லாம் சொல்லக்கூடாது. நமக்கு ஈஸியாக லிமிட்டட் டைமில் எப்படி மேக்ஸிமம் மார்க் எடுக்க முடியும் அது மட்டும்தான் சொல்லணும். அதுக்காக தான் இவ்வளோ சொல்லியிருக்கேன். நான் எப்படி சொன்னேனோ அதை அப்படியே யோசிங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் எடுக்க முடியும். ஓகே, சரி பசங்களை, அடுத்த லோ பார்க்கல. நம்ம வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் பார்த்தேன், டெஃபினிட்டிவ் ப்ரொபோர்ஷன் பார்த்தேன், மல்டிபிள் ப்ரொபோர்ஷனும் பார்த்தேன். நாலாமதா நம்ம என்ன படிக்கிறோம்? Gay-Lussac law of gaseous volume. Gay-Lussac law of gaseous volume என்ன சொல்கிறாங்கன்னா, ரியாக்டண்ட் ப்ராடக்ட் ஒரு கெமிக்கல் இக்குவேஷன் இருக்குது. கெமிக்கல் இக்குவேஷனில் ரியாக்டண்ட் ப்ராடக்ட் எல்லாமே கேஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த ரியாக்டண்ட் அண்ட் ப்ராடக்டோட இக்குவேஷன் இருக்குல்ல, அதில் ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியண்ட்டை நீங்கள் வால்யூத்தில் ரெப்ரசன்ட் பண்ணால் அது ஒரு ஹோல் நம்பர் ரேஷியோவாக இருக்கும். புரியல? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நைட்ரஜன் கம்பைன் வித் ஹைட்ரஜன் டு ப்ரொடியூஸ் அமோனியா. வெரி ஃபேமஸ் இக்குவேஷன், எல்லாருக்குமே தெரியும். இதை பேலன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் N2 + 3H2 gives 2NH3ன்னு வரும். இங்கே 2NH3ன்னு வரும். இதில் நைட்ரஜன் கேஸு, ஹைட்ரஜனும் கேஸு, அமோனியாவும் கேஸு. தட் மீன்ஸ் ரியாக்டன்ட் ப்ராடக்ட் எல்லாருமே கேஸாக இருக்கணும். கண்டிஷன் நம்பர் 1. அப்படி கேஸாக இருக்கும்போது நான் சொல்கிறேன், N2ஓட கோஎஃபிஷியன்ட் 1, H2ஓட கோஎஃபிஷியன்ட் 3, அமோனியாவோட கோஎஃபிஷியன்ட் 2. நான் சொல்கிறேன், இந்த கோஎஃபிஷியண்ட்டை வால்யூத்தில் ரெப்ரசன்ட் பண்ணுங்க. இந்த வாட் இஸ் ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்? ஆனந்தி, வெரி சிம்பிளாக சொல்கிறேன்டா. நாம் ஒரு கெமிக்கல் இக்குவேஷன் எழுதிட்டேன். அந்த கெமிக்கல் இக்குவேஷன் பாருங்கள். இப்போது நான் வந்து உங்ககிட்ட ஆனந்தி கிட்ட என்ன சொன்னேன்? ஆனந்தி நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் கம்பைன் ஆகுது, அமோனியா ஃபார்ம் ஆகுது, ஒரு கெமிக்கல் இக்குவேஷன் எழுது அப்படின்னு சொன்னால் ஆனந்தி உடனே எழுதும், N2ன்னு எழுதும். ஏன் N எழுத மாட்டேன்? ஏன்னா ஆனந்திக்கு தெரியும் நைட்ரஜன் டயட்டோமிக்கு. அப்போ N எழுதுனா நல்லா இருக்காது, N2 தான் எழுதணும் ஆனந்திக்கு தெரியும். ப்ளஸ் ஹைட்ரஜனும் ஆனந்தி Hன்னு எழுத மாட்டேன், H2 தான் எழுதும். பிகாஸ் ஆனந்திக்கு அதுவும் தெரியும் ஹைட்ரஜன் இஸ் ஆல்சோ டயட்டோமிக். அவங்க ரெண்டு பேரும் கம்பைன் ஆகுது, அமோனியா ஃபார்ம் ஆகுது. ஆனந்திக்கு அமோனியாவோட ஃபார்முலா தெரியும், ஸோ NH3. இப்படி எழுதிட்டேன்ல, இது கெமிக்கல் இக்குவேஷன் தான். ஆனால் இது பேலன்ஸ்டு கெமிக்கல் இக்குவேஷன் இல்லை. ஏன் இது பேலன்ஸ்டு இல்லைன்னு சொல்கிறேன்? ஏன்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 நைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, இங்கே ஒரு நைட்ரஜன் ஆட்டம் தான் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் த எலிமெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குல்ல, இதை ஈக்குவலைஸ் பண்ணணும். ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு சொல்கிற பேர் தான் பேலன்சிங். அப்படி பேலன்சிங் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 N இருக்கா, ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லையும் 2 N இருக்கணும். கிளியரா? அப்போது நைட்ரஜனோட நம்பர் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஹைட்ரஜனோட நம்பர் சார் ரைட் ஹேண்ட் சைடில் 2 × 3 6 ஹைட்ரஜன். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் 6 ஹைட்ரஜன் வேணும், அதுக்கு இங்கே 3 போடணும். பேலன்சிங் பண்ணியாச்சு சார். இப்போ பேலன்ஸ்டு கெமிக்கல் இக்குவேஷன் தானே இருக்கேன். ஆனந்தி இங்கே பாருங்கள், ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் இக்குவேஷனில் ரியாக்டன்ஸுக்கும் ப்ராடக்ட்ஸுக்கும் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு நம்பர் இருக்கும். இங்கே 1, இங்கே 3, இங்கே 2. அந்த நம்பர்ஸுக்கு சொல்கிற பேர் அதுதான் ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். பேலன்ஸ்டு கெமிக்கல் இக்குவேஷன்ஸில் ரியாக்டண்டோடையும் ப்ராடக்டோடையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பருக்கு சொல்கிற பேர் தான் ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். இஸ் இட் கிளியர் ஆனந்தி? குட் ஈவினிங் நேகா. எஸ். ஸோ நான் இங்கே சொல்கிறேன், Gay-Lussac law of combining volume. அவங்க வோலியத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ பாருங்கள், when gases combine, நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் கம்பைன் ஆகுது, or produced அமோனியா ப்ரொடியூஸ் ஆகுது.
they do so in a simple ratio by volume. ஒரு simple ratio of volume இருக்கும். Provided all gases are at the same temperature and pressure. இதெல்லாம் சொல்லணும்னா இந்த நைட்ரஜன், ஹைட்ரஜன், அமோனியா இவங்களோட எல்லாம் டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். ஸோ எல்லா ஸ்பீஷீஸும் கேஸாக இருக்கணும், டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்படின்னா அந்த கெமிக்கல் ஈக்குவேஷனில் ரியாக்டன்ஸுக்கும் ப்ரொடக்ட்டுக்கும் இடையில் இருக்கிற ஸ்டோஷியோமெட்ரிக் ரேஷியோவை யூஸ் பண்ணி நமக்கு ஒரு வோலியம் சொல்லலாம், வோலியத்தை வச்சு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? நைட்ரஜனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 தானே இருக்கேன். ஸோ நான் சொல்லலாம், ஐ கேன் சே தட் 1 லிட்டர் நைட்ரஜன் சொல்லலாம். ஹைட்ரஜனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 தானே இருக்கேன். ஸோ 1 லிட்டர் நைட்ரஜனுக்கு 3 லிட்டர் ஹைட்ரஜன் தேவைப்படுதுன்னு சொல்லலாம். அது ரெண்டும் இருந்தால் ரைட் ஹேண்ட் சைடில் 2 NH3 தானே போட்டிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணால் 2 லிட்டர் அமோனியா ப்ரொடியூஸ் பண்ணலாம், இப்படி சொல்லலாம். இதுதான் Gay-Lussac's law of gaseous volume. எஸ், அண்டர்ஸ்டுட். சூப்பர். சார் லிட்டர் ஏன் சொன்னேன்? ஏன்னா லிட்டர் வோலியத்தோட யூனிட்டு. வோலியம் இருக்குல்ல, வோலியத்தை வந்து சில பேர் லிட்டரில் சொல்லுவாங்க, சில பேர் எம்எல்ல சொல்லுவாங்க. எம்எல்ல சொல்லலாம், எல்லாமே எம்எல்ல சொன்னால் போதும். இது 1 ml நைட்ரஜன் எடுக்கும்போது 3 ml ஹைட்ரஜன் வேணும், அப்போ 2 ml அமோனியா கிடைக்கும் சொல்லலாம், தப்பு இல்லை. சிசியில் சொல்லலாம், உங்கள் இஷ்டம். கிளியரா பசங்களா? புரியுதா? பக்கா? எஸ். அப்போ இந்த கொஸ்டின் பண்ணுங்க. இது எப்படி பண்றது சார்? when 10 ml of propane is combusted completely, volume of carbon dioxide obtained in similar condition. என்ன சொல்றாங்க சார்? 10 ml propane எடுக்கிறோம், அது கேஸ், கம்பஸ்டட் கம்ப்ளீட். கம்பஷன்னா என்ன? இப்போ கெமிஸ்ட்ரி கொஞ்சம் தெரியணும். கம்பஷன்னா பேர்னிங் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ். அப்போ நம்ம கையில் யார் இருக்காங்க? ப்ரொப்பேன் இருக்காங்க. ப்ரொப்பேன் கூட யார் ரியாக்ட் பண்ணுறாங்க? ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணுறாங்க. ப்ரொப்பேன் இஸ் அ ஹைட்ரோ கார்பன் தாண்டா. ப்ரொப்பேன் ஒரு ஹைட்ரோ கார்பன். அப்போ அதில் கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. கம்பஷன் நடந்தால் என்ன கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடாக மாறும், ஹைட்ரஜன் வாட்டராக மாறும். கூட கொஞ்சம் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் தான். ஓகே, அவங்க கேட்குறாங்க வால்யூம் ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு ஆப்டெயின் சிமிலர் கண்டிஷன் என்ன? எல்லாருக்கும் ஒரே டெம்பரேச்சர், ஒரே ப்ரெஷர், மறந்துடாதீங்க. அப்போ தானே இந்த லோ அப்ளை பண்ண முடியும். அதான் சிமிலர் கண்டிஷன் சொல்கிறாங்க. சிமிலர் கண்டிஷன் மீன்ஸ் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆஃப் ப்ரொப்பேன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு எவ்ரிதிங் சேம். அப்போது இங்கே என்ன பண்ணலாம்? நமக்கு வந்து கம்பஷனோட கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுத தெரியணும். அதுக்கு முதல்ல ப்ரொப்பேனோட கெமிக்கல் ஃபார்முலா எழுத தெரியணும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆல்கேனோட ஜெனரல் ஃபார்முலா CnH2n+2. அதில் ப்ரொப்பேன் வருதுன்னா, ப்ரொப்பேன் என்ன? மெத்துனா 1 கார்பன், எத்துனா 2 கார்பன், ப்ரொப்புனா 3 கார்பன். அப்போ ப்ரொப்பு, அப்போ 3, அப்போ H 2 × 3 +2. ஸோ C3H8 தாண்டா ப்ரொப்பேனு. அப்போ நமக்கு இங்கே ப்ரொப்பேன்னா C3H8, அது கூட ஆக்சிஜன் கம்பைன் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு வேணும், வாட்டர் வேணும். இது இப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இது பேலன்ஸ்ட் இல்லை, பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். இந்த காம்பவுண்டு சிம்பிள் தான், ப்ரொப்பேன் தானே. ஆனால் அவங்க பென்டேன் கேட்கலாம், ஹெக்ஸேன் கேட்கலாம், ஒக்டேன் கேட்கலாம். எந்த ஒரு ஹைட்ரோ கார்பன் தந்தாலும், ஆல்கேனு, ஆல்கீனு, ஆல்கைனு, அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன், எந்த ஒரு ஹைட்ரோ கார்பன் தந்தாலும் அதோட எல்லாம் கம்பஷன் ரியாக்ஷனை யூஸ் பண்ணி இக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அந்த ஷார்ட்கட் நான் சொல்கிறேன், படிச்சுக்கோங்க பசங்களும். நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும். த ஃபார்முலா இஸ் CxHy + X + y/4O2 gives XCO2 + y/2H2O. இந்த ஃபார்முலா இங்கே படிச்சுக்கோங்க, பை ஹார்ட்டாக படிச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதை அப்ளை பண்ண சால்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், CxHy அந்த இடத்துல யார் இருக்காங்க? C3H8 இருக்காங்க. கிளியரா? C3H8 இருக்காங்க. ஓகே, C3H8 இருக்காங்க. ப்ளஸ் X + y/4. X எவ்வளவு? 3 + 8/4. 3 + 8/4 O2 gives XCO2. XCO2னா 3CO2 ப்ளஸ் y/2H2O. அப்போ 8/2H2O. அப்போ இதை சால்வ் பண்ணால் C3H8
8/4 2, 3 2 5, 5 O2 gives 3 CO2 plus 8/2 4 water. இங்க என்ன சொல்றாங்க 10 ml propane தான் கம்பஸ்ட் பண்றாங்க. ஓகே 10 ml propane கம்பஸ்ட் பண்றாங்க. எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு? அப்ப ப்ரோப்பேனும் கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தான். ப்ரோப்பேனும் கார்பன் டை ஆக்சைடு மட்டும் பாருங்க. क्वेश्चनல அவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் பேசுறாங்க. அப்ப இத பத்தி பார்க்க வேண்டாம், இத பத்தியும் பேச வேண்டாம். சோ from the combination இது பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் தானே? ஆமா பாருங்க 3 கார்பன் 3 கார்பன். ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கலி பேலன்ஸ் ஆயிடும். இந்த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ப்ரோப்பேனுக்கும் கார்பன் டை ஆக்சைடுக்கும் என்ன ரிலேஷன் சார்? C3H8 1 ml C3H8 இருந்தா அதிலிருந்து 3 ml CO2 கிடைக்கும் சார். எப்படி சொல்றீங்க? ஏன்னா இதோட கோஎஃபிஷியன்ட் 1 இதோட கோஎஃபிஷியன்ட் 3. அதனால சொல்றேன் Gay-Lussac law of gaseous volume அதை அப்ளை பண்றேன். ஆனா क्वेश्चनல ப்ரோப்பேன் எவ்வளவு இருக்கு? 10 ml இருக்கு. therefore 10 ml ப்ரோப்பேன்னா 1 ml ப்ரோப்பேனை 10 ml மாத்துனேன். 1 ml 10 ml மாறுறது இப்போ இன்டு 10 பண்ணும்போது அதே மாதிரி இன்டு 10 இங்கேயும் பண்ணணும்ல. ஸோ 3 × 10 என்ன ஆகும்? 30 ml CO2. So the answer is 30 ml CO2. Option 3 is the right answer. Very good Lavanya, Raghav, Tarun, super. Where yaradu? Yes. Simran, as usual Simran. Super Simran. Clear ah? Pasangala? Ready ah? Concept clear ah? Up in the equation படிச்சுக்கோங்க. CXHY x plus y/4 O2 gives x CO2 plus y/2 H2O. இந்த equation படிச்சா alkane, alkene, alkane, aromatic hydrocarbon எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். வெரி வெரி யூஸ்ஃபுல்லான equation, இம்பார்ட்டன்டான equation. மறந்துடாதீங்க. ஓகே ஹரிணி கிளியர். சரிப்பா. அப்படின்னா நம்மளோட லாஸ்ட் லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ல ஃபைனல் லா இல்லை நம்ம இருக்கோம் அவோகாட்ரோ லோ என்ன சொல்றாங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஈக்குவல் வால்யூம் டிஃப்ரெண்ட் கேஸ் ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா டிஃப்ரெண்ட் கேஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே டெம்பரேச்சர் தான், ஒரே ப்ரெஷர் தான். சேம் டெம்பரேச்சர் சேம் ப்ரெஷர். அப்போ நம்ம Gay-Lussac லோ மாதிரியே இங்கேயும் டெம்பரேச்சர் ப்ரெஷர் எல்லாமே ஒரே மாதிரி. அப்படி இருக்கும்போது ஈக்குவல் வால்யூம் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேஸஸ் கண்டெய்ன்ஸ் equal number of moles or molecules. So mathematically V directly proportional to N சொல்லலாம். அங்க N moles னு சொன்னாலும் ஓகே தான், இல்ல molecules னு சொன்னாலும் ஓகே தான். moles or molecules. Equal volume of different gases contain equal number of moles or molecules. That means சிம்பிளா சொல்றேன் பசங்கள பாருங்க. என்கிட்ட 1 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, 1 லிட்டர் அமோனியா இருக்கு. ஓகே 1 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடுல 10 மோல் கார்பன் டை ஆக்சைடு இருந்தா 1 லிட்டர் அமோனியாவிலையும் 10 மோல் கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கும். 10 மோல் அமோனியா தான் இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு எப்படி? ஐயோ 1 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடுல 10 மோல் கார்பன் டை ஆக்சைடு இருந்தா 1 லிட்டர் அமோனியாவில் 10 மோல் அமோனியா தான் இருக்கும். அதான் இந்த லோ. பட் ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் அமோனியாவுக்கும் கார்பன் டை ஆக்சைடுக்கும் சேமா இருக்கணும். டிஃப்ரெண்ட் கேஸஸ் having the same temperature and pressure, then equal volume of different gases contain equal number of moles or equal number of molecule. Moles equal ஆனா molecule equal ஆகும்டா. ஏன்னா moles molecule கன்வெர்ட் பண்றதுக்கு into Avogadro number. moles molecule கன்வெர்ட் பண்றதுக்கு into Avogadro number தானே. ஸோ அதனால moles equal னு சொன்னா molecules equal ஆகும் ஆட்டோமேட்டிக்கலி. ஆனா atom equal ஆகாது. ஏன்னா atomicity பொறுத்து இருக்கு. டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ல டிஃப்ரெண்ட் atomicity. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம் மாறும். ஸோ மோல்ஸும் மோலிக்யூல்ஸும் நீங்கள் இக்குவேட் பண்ணலாம், ஆனால் ஆட்டத்தை இக்குவேட் பண்ணாதீங்க. ஆட்டம் வேரி ஆகிடும். கிளியரா? அவ்வளோதான். அப்படின்னா நம்ம மெதுவாக நம்மளை பேசிக் டேர்ம்ஸ் படிக்க போகிறேன். அட்டாமிக் மாஸ் இங்கே இருக்குடா. அட்டாமிக் மாஸ், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ், இப்படி நிறைய இருக்குது. நான் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது, அது எல்லாமே ஒன்றா சொல்ல போகிறேன். ஸோ லெட் மீ டேக் திஸ் ஸ்லைட். பசங்களா பாருங்கள். சிம்ரன் ஒரு மிஸ்டேக் அதுக்கா? ராகவ் அவகாட்ரோ நம்பர் சூப்பர் வர்றா. முதல்ல நீங்க ஐயோ என்னாச்சு? அட்டோமிக் மாஸ் மோலிகுலர் மாஸ் அப்படியெல்லாம் கேட்டால்
அது கொஞ்சம் காம்பவுண்டோட கொஞ்சம் ஸ்பீஷீஸோட எல்லாம் படித்து வைக்கணும்டா. ஹைட்ரஜனோட அட்டோமிக் மாஸ் கேட்டால் நீங்கள் 1 தான் சொல்லணும். ஆனால் அதே ஹைட்ரஜனோட மோலிகுலர் மாஸ் கேட்டால் ஹைட்ரஜன் டயட்டோமிக் மோலிக்யூல் தானே, அப்போது 2 ஹைட்ரஜன் இருக்கே அதனால 2 அப்படி எழுதணும். நான் சொல்கிறது புரியுதா? ஹீலியத்தோட அட்டோமிக் மாஸ் கேட்டாலும் நீங்கள் 4 தான் எழுதணும், மோலிகுலர் மாஸ் கேட்டாலும் 4 தான் எழுதணும். ஏன்னா ஹீலியம் நோபல் கேஸு மோனோ அட்டோமிக்கு, He2 எல்லாம் கிடையாது. நான் சொல்கிறது புரியுது இல்லை? அப்போ அந்த ஐடியாவில் இருக்கணும். நைட்ரஜனோட அட்டோமிக் மாஸ் கேட்டால் ஒரு நைட்ரஜன் 14, மோலிகுலார் தானே, மோலிகுலார் மாஸ் சொல்லுமா, மோலிகுலார் ஃபார்முலா நைட்ரஜன் எப்பவுமே N2 தானே, N2னா 2 நைட்ரஜன் இருக்கே, அப்போ 14 28. இப்படியெல்லாம் உங்களுக்கு ஐடியா இருக்கணும். ஆக்சிஜன் அட்டோமிக் மாஸ் கேட்டால் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் அது 16, ஆனால் மோலிகுலர் மாஸ் எப்பவுமே O2 தானே, ஆக்சிஜன் இஸ் ஆல்வேஸ் டயட்டோமிக் தானே, அப்போ O2ன்னு சொல்லும்போது 16 32 ஐடியா இருக்கணும். புரியுது இல்லை? குளோரின் 35.5 தான்டா ஒரு என்ன சார் ஃப்ராக்ஷன் எல்லாம் வருது? ஃப்ராக்ஷன் எல்லாம் வரும். அதுக்கு காரணம் குளோரினுக்கு ஐசோடோப்ஸ் இருக்காங்க. குளோரின் நேச்சரில் ஒரு ஸ்பீஷீஸாக இல்லை, குளோரின் 35 இருக்குது, குளோரின் 37 இருக்குது. அப்போ அவங்களோட ஆவரேஜ் அட்டோமிக் மாஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வருது. ஓகே, குளோரின் 35.5. அப்போது Cl2 குளோரின் மோலிக்யூல் எப்படி? அது Cl2 தானே, அப்போ 35.5ஓட டபுள், அப்போ எவ்வளோ வரும்? 71 வரும். இந்த ஐடியா இருக்கணும், கிளியரா? ஓகேவா? ஓகே, அட்டோமிக் மாஸும் மோலிகுலர் மாஸும் நான் வரிசையை எழுதிட்டேன். இங்கே பாருங்கள், நம்பர் மட்டும் தானே இருக்குது. நம்பரை தவிர வேறு ஏதாவது இருக்கா? கிராம் இருக்கா? இல்லை. AMUன்னு இருக்கா? இல்லை. யூன்னு இருக்கா? இல்லை. எஸ் பசங்களா, யாராவது உங்ககிட்ட அட்டோமிக் மாஸு மோலிகுலர் மாஸ் கேட்டால் ஜஸ்ட்டு இந்த நம்பர் மட்டும்தான் சொல்லணும். இந்த நம்பர் மட்டும்தான் சொல்லணும். சார் இந்த நம்பரை என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க? இந்த நம்பரை எதைத்தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்கு. யாராவது உங்ககிட்ட கேட்குறீங்க ஹீலியத்தோட அட்டோமிக் மாஸ் எவ்வளோன்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க 4ன்னு சொல்லுவீங்க. அதோட மீனிங் என்ன தெரியுமா? ஒரு ஹீலியம் ஆட்டத்தோட மாசு 1/12 இன்டூ மாஸ் ஆஃப் ஏ கார்பன் 12 ஆட்டம் இருக்குல்ல, அதோட மாஸோட 4 மடங்குன்னு அர்த்தம். ஹீலியத்தோட ஆட்டோமிக் மாஸ் 4. அப்போ அதோட மீனிங் என்ன? இட் மீன்ஸ் தட் மாஸ் ஆஃப் 1 ஹீலியம் ஆட்டம் இஸ் 4 times heavier than 1/12 into mass of a carbon 12 atom. என்ன சார் இது ஒரு ரெஃபரன்ஸ். கார்பன் 12, ஏன் சார் கார்பன் 12 சொல்றீங்க? ஏன்னா கார்பன் 12 இருக்கு, கார்பன் 13 இருக்கு, கார்பன் 14 இருக்கு, டிஃப்ரெண்ட் ஐசோடோப்ஸ் இருக்கு. அதுல கார்பன் 12 வந்து எல்லா எலமெண்ட்ஸோடையும் ஆட்டோமிக் மாஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ரெஃபரன்ஸா யூஸ் பண்றோம். அதனால எந்த எலமெண்டோட ஆட்டோமிக் மாஸா இருந்தாலும் அது எல்லாமே ரிலேட்டிவ் ஆட்டோமிக் மாஸ், அப்சல்யூட் கிடையாது. ஹைட்ரஜனோட ஆட்டோமிக் மாஸ் 1 கடவுள் வந்து சொல்லலை. நைட்ரஜன் 14 அப்படியே வந்து உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியாது. அது எல்லாமே வந்து இவனை யூஸ் பண்ணி கார்பன் 12ஓட ஆட்டோமிக் மாஸ் கூட கம்பேர் பண்ணி தான் படிச்சிருக்கோம். தட் இஸ் வை ஆட்டோமிக் மாஸ்னு நாம சொல்றது எல்லாமே ரிலேட்டிவ் ஆட்டோமிக் மாஸ் தான். புரியுதா பசங்களா? நீங்க சொல்றீங்க சார் நைட்ரஜனோட மோலிகுலர் மாஸ் 28. நைட்ரஜனோட மோலிகுலர் மாஸ் 28ன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு நைட்ரஜன் மோலிகுலோட மாஸ் 1/12 இன்டூ மாஸ் ஆஃப் கார்பன் 12 இருக்குல்ல, அதோட 28 மடங்கு இருக்குன்னு அர்த்தம். மாஸ் ஆஃப் 1 நைட்ரஜன் மோலிக்யூல் இஸ் 28 times heavier than 1/12 into mass of a carbon 12 atom. அதான் இதோட மீனிங். கிளியரா? அப்போ ஆட்டோமிக் மாஸும் மோலிகுலர் மாஸும் சொல்லும்போது ஜஸ்ட் நம்பர் மட்டும்தான் சொல்லணும். அந்த நம்பர் வந்து 1/12 into mass of carbon 12 விட எவ்வளவு மடங்கு அதிகமாக இருக்கு, அந்த நம்பரை ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஞாபகம் இருக்கு. தேங்க்யூ சிம்ரன், தேங்க்யூ. தண்ணி கொண்டு வரல. ஓகே, நான் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு பிரேக் எடுத்துட்டு தண்ணி குடிக்கிறேன். ஞாபகம் இருக்குடா? ஓகே அம்மா. ஓகே யாழினி. ஓகே யாழினி. எஸ். கிளியரா பசங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? சொல்லுங்க. ஆக்சிஜனோட ஆட்டோமிக் மாஸ் எவ்வளவு? 16. இட் மீன்ஸ் வாட்? 1/12 into mass of a carbon 12 ஆட்டத்தை விட 16 மடங்கு அதிகம் இருக்கு ஒரு ஆக்சிஜன் ஆட்டம்.
Oxygen molecular mass is 32. It means what? 1/12 into mass of a carbon 12 atom 32 times அதிகமா இருக்கு ஒரு oxygen molecule mass. சார் இந்த 1/12 into mass of a carbon 12 சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். கஷ்டமா இருக்கா? சிம்பிளிஃபை பண்ணலாம். So 1/12 into mass of a carbon 12 atom இப்படின்னு சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா இதை தான் இனிமே நீங்க AMUன்னு சொல்லலாம், இல்லாட்டி Uன்னு சொல்லலாம். 1/12 into mass of a carbon 12 atom represent பண்றதுக்கு you can use 1 AMU or 1 U. இதுக்கு ஒரு மேத்தமேட்டிக்கல் வேல்யூ வேணும் நீங்க ஆசைப்படுறீங்கன்னா பசங்களை நான் சொல்றேன், this is nothing but 1 by Avogadro number தான். Avogadro நம்பரோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 6.022 into 10 raised to 23 தானே. இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1.66 into 10 power minus 24 கிராம்னு கிடைக்கும். ஸோ 1/12 into mass of a carbon 12 atom அப்படின்னு சொன்னா அதோட வேல்யூ என்ன? 1.66 into 10 power minus 24 கிராம். மறந்துடாதீங்க. ஹாய் சஞ்சய், is it clear பசங்களா? is it clear? கிளியரா? அப்படின்னா ஓகே ஓகே, அப்படின்னா நான் சொல்றேன் atomic mass of helium, atomic mass of helium, atomic mass of heliumனு கேட்டா ஜஸ்ட் நம்பர் மட்டும்தான் சொல்லணும், 4. ஓகே ஓகே. மாஸ் ஆஃப் 1 ஹீலியம் ஆட்டம்னு சொன்னால் மாஸ் ஆஃப் 1 ஹீலியம் ஆட்டம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணணும்? இந்த 4 மட்டும் இல்லை, 4 கூட நீங்கள் AMUன்னு எழுதலாம், இல்லாட்டி Uன்னு எழுதலாம், இல்லாட்டி அதோட மேத்தமேட்டிக்கல் வேல்யூ 1.66 into 10 power minus 24 கிராம்னு எழுதலாம். நல்லா கேட்டுக்கோங்க, அட்டோமிக் மாஸ் மோலிகுலர் மாஸ் கேட்டால் ஜஸ்ட் நம்பர் மட்டும்தான் எழுதணும். ஆனால் மாஸ் ஆஃப் 1 ஆட்டம், மாஸ் ஆஃப் 1 molecule, 1 ஆட்டம் 1 molecule அப்படியெல்லாம் கேட்டால் அந்த நம்பர் கூட AMU வைக்கலாம், இல்லாட்டி Uன்னு வைக்கலாம், இல்லாட்டி 1.66 into 10 power minus 24 கிராம்னு வைக்கலாம். இஸ் இட் கிளியர்? AMUன்னு சொன்னால் அட்டோமிக் மாஸ் யூனிட். மாடர்ன் டைம்ஸில் அந்த அட்டோமிக் மாஸ் யூனிட்டுக்கு பதிலாக யூனிஃபைடு மாஸ் அதான் யூஸ் பண்ணுறாங்க. கிளியரா? கிலோகிராமில் 10 power minus 27 ஆகும், நான் கிராமில் சொன்னேன். இஸ் இட் கிளியர்? இஸ் இட் கிளியர்? சொல்லுங்கடா சொல்லுங்க, புரியலையா? எக்ஸாம்பிள் வேணுமா? சரி பாருங்க, atomic mass of nitrogen, molecular mass of nitrogen, atomic mass of nitrogen, molecular mass of nitrogen. நான் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் எழுதுறேன், அதோட எல்லாம் ஆன்சர் நீங்கள் சொல்லணும். mass of 1 nitrogen atom, okay, mass of 1 nitrogen molecule. ஓகே, அட்டோமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் ஜஸ்ட் நம்பர் சொல்லு. நைட்ரஜனோட அட்டோமிக் மாஸ் 14, அது மட்டும் தான் சொல்லணும், வேற எதுவும் சொல்லக்கூடாது. மோலிகுலர் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் அதுவும் ஜஸ்ட் நம்பர் சொல்லு. 14 28. ஆனால் மாஸ் ஆஃப் 1 நைட்ரஜன் ஆட்டம், ஒரு நைட்ரஜன் ஆட்டத்தோட மாஸ் ஆஃப் 1 நைட்ரஜன் ஆட்டம்னு சொல்லும்போது ஒரு நம்பர் சொல்லக்கூடாது, அந்த நம்பர் கூட Uன்னு சொத்துக்கோ. ஓகே, மாஸ் ஆஃப் 1 நைட்ரஜன் மோலிக்யூல்னு சொல்லும்போது வெறும் நம்பர் சொல்லக்கூடாது, அது கூட Uன்னு சேர்த்துக்கோ. அந்த Uவோட வேல்யூ தாண்டா 1.66 into 10 power minus 24 கிராம். இஸ் இட் கிளியர்? ரெடியா? அப்போ நம்பர் எப்போ எழுதணும்? நம்பர் மட்டும் எப்போ எழுதணும்? U சேர்த்து எப்போ எழுதணும்? ஐடியா கிடைச்சதா? எஸ் தருண், வெரி குட். எஸ், வெரி குட் அபினிஷா, ராகவ், வெரி குட். சார் அப்போ எப்போ தான் சார் கிராம் சேர்க்கணும், எப்போ கிராம் சேர்த்து சொல்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். சொல்கிறேன் பசங்களா, ஒரு நைட்ரஜன் ஆட்டத்தோட மாஸ் U சேர்த்தேன், அவகேட்ரோ நம்பர் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம் வந்தால், சார் அவகேட்ரோ நம்பர்னா அது ஒரு பெரிய நம்பர் தான். ஒரு நைட்ரஜன் ஆட்டத்தோட மாஸ் கேட்டால் உனக்கு தெரியும் 14U. ஆனால் அவகேட்ரோ நம்பர் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டத்தோட மாஸ், அவகேட்ரோ நம்பர்னா இட்ஸ் அ வெரி ஹியூஜ் நம்பர். அதான் 6.022 into 10 power 23. இவ்வளவு பெரிய நம்பர், இவ்வளவு நைட்ரஜன் ஆட்டத்தோட மாஸ், இவ்வளவு நைட்ரஜன் ஆட்டத்தோட மாஸ்
ஒரு நைட்ரஜன் ஆட்டத்தோட மாஸ் 14u. ஆனால் அவகாட்ரோ நம்பர் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டத்தோட மாஸ் கேட்டால் நீங்கள் அந்த நம்பர் இருக்குல்ல 14, அது விட்டுடாதீங்க. 14 விட்டுடாதீங்க. அந்த 14 கூட இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட் ஜி போட்டால் போதும். ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஜி 14 கிராம் அவகாட்ரோ நம்பர் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டத்தோட மாஸ். அதே மாதிரி 6.022 into 10 raised to 23 இவ்வளவு நைட்ரஜன் மோலிக்யூலோட மாஸ் கேட்டால் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க. அந்த நம்பர் என்ன 28, அது கூட கொஞ்சம் ஜி சேர்த்துக்கோ. அப்போ எப்போ நம்பர் மட்டும், எப்போ நம்பர் கூட யூ, எப்போ நம்பர் கூட ஜி. ஐடியா கிடைச்சுதா? இஸ் இட் கிளியர்? ஐடியா கிடைச்சதா? ஹீலியம் 4u 4g 4 ஆன்சர் இல்லை 3 ஆன்சர் வந்திருக்கு. எப்போ 4 வரும்? ஹீலியத்தோட அட்டோமிக் மாஸ் யாராவது கேட்டால் நீங்கள் 4 மட்டும் சொன்னால் போதும். ஆனால் மாஸ் ஆஃப் 1 ஹீலியம் ஆட்டம்னு சொன்னால், மாஸ் ஆஃப் 1 ஹீலியம் ஆட்டம் அப்படின்னு கேட்டால் 4u. ஆனால் மாஸ் ஆஃப் அவகாட்ரோ நம்பரோட சிம்பிள் Na, மாஸ் ஆஃப் அவகாட்ரோ நம்பர் ஆஃப் ஹீலியம் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொன்னால் 4 கிராம். இஸ் இட் கிளியர்? கிறிஸ்டல் கிளியர்? வெரி குட் அபினிஷா, ராகவ். இந்த அவகாட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகளோட மாஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஷார்ட்கட்டு மோலார் மாஸ். அப்போ நாம இந்த கிராம் போட்டு சொல்றது, இந்த கிராம் வச்சு சொல்றதெல்லாம் என்னது? அது மோலார் மாஸ் தான்டா. மோலார் மாஸ். அவகாட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகளோட மாஸ், அது ஆட்டமாக இருந்தாலும் சரி, மோலிகுலாக இருந்தாலும் சரி, அயோனாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அவகாட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகளோட மாஸா அது மோலார் மாஸ். புரியுதா? அப்போ 6.022 into 10 raised to 23 ஆட்டம்ஸ், அதோட மாஸ். அதுக்கு பேர் GAMனு சொல்லுவாங்கடா. GAM கிராம் அட்டோமிக் மாஸ். ஆனால் அந்த GAMனு சொன்னால் அது மோலார் மாஸ் தான், மறந்துடாதீங்க. ஏன் சார் அதை மோலார் மாஸ்னு சொல்கிறோம்? ஏன்னா அதில் அவகாட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் இருக்குது. இந்த அவகாட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிளை 1 மோல்னு சொல்கிறோம். அவகாட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் தான் 1 மோல்னு சொல்கிறோம். அப்போ அவகாட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிளோட மாசு மோலார் மாசு. அவகாட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் தான் 1 மோல். அப்போ அவகாட்ரோ நம்பர் பார்ட்டிகிளோட மாசு மோலார் மாசு. அவகாட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டத்தோட மாசு GAM. அப்போ GAMமும் மோலார் மாசு தான். ஹவு டு ஃபைண்ட் அட்டோமிக் மாஸ்? அட்டோமிக் மாஸ் பை ஹார்ட் பண்ணணும் கெவின். அட்டோமிக் மாஸ் பை ஹார்ட் பண்ணணும். ஹைட்ரஜன்னா 1, ஹீலியம்னா 4, நைட்ரஜன் 14, ஆக்சிஜன் 16, குளோரின் 35.5, சோடியம் 23, மெக்னீஷியம் 24, சல்ஃபர் 32, ஃபோஸ்பரஸ் 31. இது நம்ம படிக்கணும். ஓகே கெவின், கிளியர் ரைட். சசிகலா ரெடியா? சுபஹரிணி கிளியர்? எஸ். 6.022 into 10 raised to 23 மோலிக்யூல்ஸோட மாஸ். 6.022 அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மோலிக்யூலோட மாஸ். அதோட பேர் GMM. ஆனால் அதுவும் என்னது? மோலார் மாஸ் தான். அவகாட்ரோ நம்பர் ஆட்டம் இருக்கு, அதோட மாசு GAMனு சொல்லுவாங்க. அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மோலிக்யூல் இருக்கு, அதோட மாசு GMMனு சொல்லுவாங்க. ஆனா ரெண்டுலயுமே அவகாட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் இருக்கா, அப்போ அது 1 மோல் தானே, அப்போ அது மோலார் மாஸ் தானே. அதனால மோலார் மாசுன்னு சொன்னா அது எப்பவுமே மோலிக்யூலோட மாசு கிடையாதுடா. மோலார் மாசுன்னு சொன்னா அது ஆட்டத்தோட மாசா இருக்கலாம், மோலிக்யூலோட மாசா இருக்கலாம். பட் கண்டிஷன் இஸ் அவகாட்ரோ நம்பர் இருக்கணும். அவகாட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதோட மாசும், அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மோலிக்யூல்ஸ் அதோட மாசும் மோலார் மாசு தான். கிளியர்? GAMனு சொன்னாலும் GMMனு சொன்னாலும் அதெல்லாம் மோலார் மாசு. மோலார் மாசு எப்பவுமே கிராமில் இருக்கும். சும்மா நம்பர் சொல்லக்கூடாது மோலார் மாசுக்கு. வாட்டரோட மோலார் மாஸ் கேட்டால் 18 கிராம்னு சொல்லணும். ஆனால் வாட்டரோட மோலிகுலர் மாஸ் கேட்டால் 18ன்னு மட்டும் சொன்னால் போதும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. வாட்டர் யாராவது இப்போ கெவின் பாருடா, மோலிகுலர் மாஸ் எவ்வளவுன்னு கேட்பாங்க. மாஸ் ஆஃப் 1 வாட்டர் மோலிக்யூல்னு கேட்பாங்க. டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் நான் காமிக்கிறேன். அப்புறம் 6.022 into 10 raised to 23 வாட்டர் மோலிகுலோட மாஸ்.
molecular mass கேட்டா H2O தானே, வாட்டரோட ஃபார்முலா H2O தானே, 2 ஹைட்ரஜன், அப்போ 2 into 1, ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் 1 கெவின் நமக்கு தெரியணும். ஒரு ஆக்சிஜன் தானே இருக்கு, ஸோ 1 into 16, ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் 16 நமக்கு தெரியணும். ஸோ இட் இஸ் 18, ஜஸ்ட் நம்பர் 18, அவ்வளோதான். ஆனால் மாஸ் ஆஃப் 1 வாட்டர் மாலிக்யூல், ஒரு வாட்டர் மாலிக்யூலோட மாஸ் ஆஃப் 1 வாட்டர் மாலிக்யூல், ஒரு வாட்டர் மாலிக்யூலோட மாஸ்னா அந்த 18 கூட U இல்லை, அந்த யூக்கு வேல்யூ இருக்கு 1.66 into 10⁻⁻24 கிராம், அது கொடுக்கலாம். ஆனால் அவகாட்ரோ நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிக்யூலோட மாஸ் கேட்டால் ஜஸ்ட் அந்த நம்பருக்குல அந்த நம்பர் கூட G. டிஃப்ரெண்ட் சினாரியோ புரியுதா? சரோஹித் ஹாய், திவ்யலக்ஷ்மி கிளியர், வெரி குட். ரெடி போலாமா? சார் டவுட் கேளு சரோஹித், எஸ்ஏ ரோஹித், டவுட் கேளு. கிளியர். அப்போ மோலார் மாசு கிளியர் ஆயிடுச்சு. மோலார் வால்யூம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன? ஒரு மோல் ஸ்பீஷீஸோட வால்யூம், அது மோலார் வால்யூம் ஆஃப் 1 mole substance, அதுக்கு சொல்ற பேரு மோலார் வால்யூம். ஓகே, 1 mole சப்ஸ்டன்ஸோட cobalt C2O4 thrice, என்ன இது கோஆர்டினேஷன் காம்பவுண்டா? யாழ்னி? ஓகே, ரைட். வால்யூம் ஆஃப் 1 mole ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ், அப்போ அதுக்கு பேர் என்ன? மோலார் வால்யூம். இந்த மோலார் வால்யூம் வந்து எப்பவுமே வந்து நமக்கு தெரியாது, மோலார் வால்யூத்தோட வேல்யூ நமக்கு தெரியாது. அதனால நம்ம எல்லா வேல்யூவும் படிக்க வேண்டாம். நான் கண்டிஷன் சொல்றேன். 1 atm pressure, ஓகே, 273 Kelvin temperature, 1 atm pressure, 273 Kelvin temperature, இதுக்கு சொல்ற பேரு தான் STP, ஸ்டாண்டர்டு டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸ்டாண்டர்டு டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் எந்த ஒரு சப்ஸ்டன்ஸோட மோலார் வால்யூம் வேல்யூ கேட்டாலும் நீங்கள் 22.4 லிட்டர் எடுக்கலாம். இதை எம்எல்லாக மாற்றணும், லிட்டரை எம்எல்லாக மாற்றணும்னா இன்டு 1000 பண்ணணும். அப்போ 22,400 ml. கிளியரா? இது புரிஞ்சுதா? வாட் இஸ் மோலார் வால்யூம்? ஒரு மோல் சப்ஸ்டன்ஸோட வால்யூம் தான் மோலார் வால்யூம். ஆனால் மோலார் வால்யூம் நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர், டிஃப்ரெண்ட் ப்ரெஷரில் மோலார் வால்யூம் மாறும். அதனால நீங்கள் எஸ்டிபியில் மோலார் வால்யூம் படிச்சுக்கோங்க. எந்த சப்ஸ்டன்ஸ் ஆனாலும் சரி, இஃப் த கண்டிஷன் இஸ் எஸ்டிபி, தென் ஒரு மோல் வால்யூம் சொன்னால் அது மோலார் வால்யூம், அதோட வேல்யூ 22.4 லிட்டர். ரெண்டு மோல் வால்யூம்னு சொன்னால் 2 into 22.4 லிட்டர். ஹாஃப் மோல் தான் சொன்னால் 11.2 வரும். புரியுதா? எம்எல் வேணுமா எம்எல் எடுத்துக்கோங்க, லிட்டர் வேணுமா லிட்டரில் எடுத்துக்கோங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின், அது மாறும். கிளியரா? ரோஹித் சார் ஐ ஹேவ் டவுட்னு சொன்னேன், ஆனால் டவுட்டை காணோம். அப்புறம் யாழினி ஒரு காம்ப்ளெக்ஸ் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸோட ஃபார்முலா கொடுத்துருக்கேன், எதுக்குன்னு எனக்கு தெரியாது. வை இஸ் இன்டர்மோலிகுலர் ஃபோர்ஸ் நெக்லெக்டட் இன் ஐடியல் கேஸ் தியரி அண்ட் வை இஸ் திஸ் ஜஸ்டிஃபைட் ஒன்லி இன் ஷார்ட் கண்டிஷன்? என்ன ரோஹித், இது சம்பேசிக் கான்செப்டில் எக்ஸ்பிஎல்ல ரிவிஷன் போயிட்டுருக்கு, கிராஷ் ப்ரோக்ராம் ரிவிஷன் போயிட்டுருக்கு. இது ரிலேட்டடாக டவுட்டு கேளு. ஓகே, கிளியர்? ரைட்டா, போகலாமா? இது ரிலேட்டடாக நான் எடுத்துகிட்டு இருக்க டாபிக் இருக்குது, அது ரிலேட்டடான டவுட்டு கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதர்வைஸ் நோ, இப்போ என்டர்டெயின் பண்ண முடியாது, சாரி, இதுவும் நினச்சிடாதீங்க. கிளியரா? அப்போ அட்டோமிக் மாஸ் சொல்லியாச்சு. மோலிகுலர் ஆவரேஜ் அட்டோமிக் மாஸ் சொல்லணும்ல. நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு சினாரியோ, நான் சொன்னேன் குளோரினை பற்றி உங்களுக்கு தெரியும். குளோரினோட சிம்பிள் Cl, ஆட்டோமிக் நம்பர் 17. ஆனால் குளோரினில் 2 ஐசோடோப்ஸ் இருக்குது, ஒன்று 35, இன்னொன்று 37. இதில் குளோரின் 35 அட்மாஸ்பியரில் 75%, 37 25% இருக்கு. அப்போ நமக்கு இதில் ஆட்டோமிக் மாஸ் கேட்டால் 35 சொல்கிறதா இல்லை 37 சொல்கிறதா? 35 சொல்லக்கூடாது, 75% மட்டும்தானே 35 இருக்காங்க, 37 சொல்ல முடியாது. என்ன பண்ணுறது? 35 சொல்கிறதா 37 சொல்கிறதான்னு கன்ஃபியூஷன். அப்போ அங்கே நாம் பண்ண வேண்டிய வேலை என்ன? ஆவரேஜ் அட்டோமிக் மாஸ். ஆவரேஜ்
ஆவரேஜ் அட்டோமிக் மாஸ். ஆவரேஜ் அட்டோமிக் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் ஐசோடோப்போட அட்டோமிக் மாஸ் எவ்வளவு? 35 இன்டு அதோட பெர்சன்டேஜ் ஆஃப் அபண்டன்ஸ் எவ்வளவு? 75. செகண்ட் ஐசோடோப்பு அதோட அட்டோமிக் மாஸ் எவ்வளவு? 37. அதோட பெர்சன்டேஜ் ஆஃப் அபண்டன்ஸ் 25/100. இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 35.5 கிடைக்கும். அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். கிளியரா? அப்போ ஆவரேஜ் அட்டோமிக் மாஸை கால்குலேட் பண்ணணும்னா டிஃப்ரெண்ட் ஐசோடோப்போட அட்டோமிக் மாஸை பெர்சன்டேஜ் அபண்டன்ஸால் மல்டிப்ளை பண்ணணும், டிவைடட் பை 100 பண்ணணும். இஸ் இட் கிளியர்? இஸ் இட் கிளியர்? ஆவரேஜ் அட்டோமிக் மாஸுக்கு புரிஞ்சுதா? இதை சால்வ் பண்ணி பாருங்க. 35 into 75 75/100 3/4 வரும். 25/100 1/4 வரும். சால்வ் பண்ணால் 35.5 கிடைக்கும். அதுதான் நம்ம யூஸ் பண்ணுற அட்டோமிக் மாஸ். இஸ் இட் கிளியர்? இஸ் இட் கிளியர் பசங்களா? சொல்லுங்க. போலாமா? ஓகே அவுட். ரோஹித் again and again. ஓகே ரைட், வாங்க. போரோன் ஹேஸ், இந்த கொஸ்டின் பாருங்க. போரோன் ஹேஸ் 2 ஐசோடோப்ஸ். B10 இருக்கு, B11. B10 போரோனோட அட்டோமிக் நம்பர் தெரியும்ல, போரோனோட அட்டோமிக் நம்பர் 5. ஆனால் 2 ஐசோடோப்பு, இங்கே 10 இருக்கு, போரோன் 5, இங்கே 11 இருக்கு. 2 ஐசோடோப் இருக்கு போரோனுக்கு. ஆவரேஜ் அட்டோமிக் மாஸ் தந்திருக்காங்க 10.8. ஓகே, ஆவரேஜ் அட்டோமிக் மாஸ் தந்திருக்காங்க 10.8. என்ன கண்டுபிடிக்கணும்? பெர்சன்டேஜ் அபண்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். சிம்பிள். பெர்சன்டேஜ் அபண்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் அட்டோமிக் மாஸ் அவங்க தந்திருக்காங்க 10.8. நமக்கு தெரியும் ஆவரேஜ் அட்டோமிக் மாஸ் கிடைக்கிறதுக்கு ஒவ்வொரு ஐசோடோப்போட அட்டோமிக் மாஸ், ஃபர்ஸ்ட் ஐசோடோப்போட அட்டோமிக் மாஸ் 10 இன்டு அதோட அபண்டன்ஸ் தெரியாது, ஸோ நான் எக்ஸ்னு கொடுக்குறேன், இன்டு x/100 ப்ளஸ் அடுத்த ஐசோடோப்போட அட்டோமிக் மாஸ் 11 இன்டு அதோட அபண்டன்ஸ். 2% ஆட் பண்ணால் 100 வரும்ல. அப்போ ஃபர்ஸ்ட் அபண்டன்ஸ் எக்ஸ்னா செகண்ட் அபண்டன்ஸ் 100 - x தானே வரும். ஸோ 100 - x டிவைடட் பை 100. இஸ் இட் கிளியர் பசங்களா? ஸோ இதை வந்து 10x ப்ளஸ் 1100 மைனஸ் 11x டிவைடட் பை 100 தட் இஸ் ஈக்குவல் டு 10.8 எழுதலாமா? சால்வ் பண்ணா 10.8 into 100 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 10.8 into 100 என்ன ஆகும்? 1080. தட் இஸ் ஈக்குவல் டு 10x மைனஸ் 11x என்ன? மைனஸ் x ப்ளஸ் 1100. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 1100 மைனஸ் 1080 தட் இஸ் ஈக்குவல் டு 20. அப்போ x 20%. புரியுதா? போரோன் வித் அட்டோமிக் மாஸ் 10, அதோட அபண்டன்ஸ் 20 கிடைச்சது. அப்போ ரிமைனிங் எவ்வளவு? 80. 100லேருந்து 20 போனால் 80. ஸோ 2080 ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். 2080 ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? இஸ் இட் கிளியர் பசங்களா? ரெடி? ரைட், எஸ், போலாமா? அப்புறம் நம்ம சொன்னது தான் 1 மோல்னு சொன்னால் அவகாட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள். 1 மோல்னு சொன்னால் அவகாட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் 6.022 இன்டூ 10⁻23 பார்ட்டிகிள். இந்த பார்ட்டிகிள் வந்து ஆட்டம் ஆனாலும் சரி தப்பு இல்லை, மோலிக்யூல் ஆனாலும் சரி தப்பு இல்லை, அயோன்ஸ் ஆனாலும் சரி இல்லை, எலக்ட்ரான்ஸ் ஆனாலும் சரி, அவகாட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் நான் சொன்னேன். அந்த பார்ட்டிகிளோட மாஸுக்கு சொல்கிற பேர் மோலார் மாசு. ஆனால் யூஸ்வலி நமக்கு வந்து அவகாட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம் அண்ட் அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மோலிக்யூல், இது ரெண்டும் தான் இம்பார்ட்டன்ஸ். அப்போது ஆட்டத்தோட மாசாக இருந்தால் GAMனு சொல்லுவாங்க, மோலிக்யூலோட மாசாக இருந்தால் GMMனு சொல்லுவாங்க. ஓகே, கிளியர்? ஸ்டடி மெட்டீரியல் வந்து கேட்குறாங்களா? ஓகே. Why do isotopes have different identical chemical but different physical properties? Chemical properties same ஆகிறதுக்கு காரணம் அவங்களோட அட்டோமிக் நம்பர் சேம் தானே. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சேம் தானே, எலக்ட்ரானிக் அரேஞ்ச்மெண்ட் சேம் தானே. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸுக்கு டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு காரணம் மாஸ் டிஃப்ரெண்ட் தானே. ஓகே பசங்களா, நமக்கு வந்து இது ஒரு கிராஷ் ப்ரோக்ராம் தானே. ஸோ இதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் ரிலேட்டடான உங்களோட டவுட் அதை நான் என்டர்டைன் பண்ணுவேன்னு சொன்னேன். ஓகே ரோஹித், கிளியரா? ரைட். விபி தியரி இருந்து டவுட்டு கேட்குறேன், கோஆர்டினேஷன் கோம்போர்டு டவுட்டு கேட்குறேன், எப்படி பண்ண முடியும்? இது கிராஷ் ப்ரோக்ராம். ஓகே ரைட். சரி, இங்கே வாங்க. C12H22O11 என்ன இதோட மீனிங்? C12H22O11 சொன்னால் அது யாரோடது? சூக்ரோஸோட மோலிகுலர் ஃபார்முலா. சூக்ரோஸோட மோலிகுலர் ஃபார்முலா தான் இது. ஓகே, சூக்ரோஸோட மோலிகுலர் ஃபார்முலா தான் இது. ரைட்டா பாருங்க. n மோல் C12 இது வேண்டாம். இதை எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கு பதிலாக நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக புரியுறதுக்கு நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
சிம்பிளாக உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். என்கிட்ட 10 மோல் வாட்டர் இருக்குடா, என்கிட்ட 10 மோல் வாட்டர் இருக்குது. 10 மோல் வாட்டர் இருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்கிட்ட எத்தனை மோலிக்யூல் இருக்குது, எங்கிட்ட எத்தனை மோலிக்யூல் இருக்குது, எங்கிட்ட எத்தனை ஆக்டிவ் இருக்குது, எங்கிட்ட ஹைட்ரஜனோட ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்கும், ஆக்சிஜனோட ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்கும். இதெல்லாம் சொல்லணும்னா நமக்கு மோல் கான்செப்ட் படிக்கணும். அந்த மோல் கான்செப்ட் படிக்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு வை மேப்பு காமிக்கிறேன். அந்த வை மேப்பை நீங்கள் படிச்சுக்கோங்க. அந்த வை மேப்பு படித்தா உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் ஒன்றும் மேட்ரே இல்லை. ஸோ அந்த வை மேப்பு நான் காமிக்க போகிறேன். நல்லா லிசன் பண்ணுங்கள். வை மேப் இதில் வந்து சென்டரில் ஒரு சர்க்கிள் நான் போடுறேன். அங்கே வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ். இங்கே ஒரு சர்க்கிள் நான் போடுறேன், இங்கேயும் நான் ஒரு சர்க்கிள் போடுறேன், அப்புறம் இங்கே ஒரு சர்க்கிள் போடுறேன். நல்லா கேட்டுக்கோங்க. மாஸ் இன் கிராம். எங்கிட்ட ஒரு சப்ஸ்டன்ஸோட மாஸ் இருக்குது. ஆனால் அதை எனக்கு மோல்ஸாக கன்வெர்ட் பண்ணணும், மோலாக மாற்றணும். ஈஸியாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாஸை வந்து மோலாக மாற்றுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மாஸ் இன் கிராம்னு சொன்னேன்ல, அதை மோலார் மாஸால் டிவைட் பண்ணுங்க. மாஸ் இன் கிராம் டிவைடட் பை மோலார் மாஸ், யூ வில் கெட் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே சார், உங்ககிட்ட இருக்கிறது வால்யூம் இன் லிட்டர் at STPன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிறது வால்யூம் இன் லிட்டர் at STP. அந்த வால்யூம் இன் லிட்டர் at STPயை மோலாக மாற்ற முடியுமா? பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம். அந்த வால்யூம் இன் லிட்டர் at STPயை 22.4 லிட்டரால் டிவைட் பண்ணுங்க, உங்களுக்கு மோல்ஸ் கிடைக்கும். யூ நோ திஸ். நிறைய டைமில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு மட்டும் இது வந்து யூஸ் ஆகட்டும். பட் இது சொல்லாமல் இந்த சாப்டர் முடிக்க முடியாது. உங்ககிட்ட இருக்கிறது நம்பர் ஆஃப் மோலிக்யூல்ஸ்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிறது நம்பர் ஆஃப் மோலிக்யூல்ஸாக இருக்கலாம். நம்பர் ஆஃப் மோலிக்யூல்ஸை மோல்ஸாக மாற்றணுன்னா ஈஸியாக என்ன பண்ணால் போதும், நீங்கள் நம்பர் ஆஃப் மோலிக்யூல்ஸை அவகாட்ரோ நம்பரால் டிவைட் பண்ணணும். நான் சொல்கிறேன், இது ஸ்லைடு உங்களுக்கு கிளியராக இல்லைன்னு கூட நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. மாஸ் இன் கிராம் இருக்குது, மாசு இன் கிராமில் இருக்குது. அதை மோலாக மாற்றணுன்னா மாஸ் இன் கிராம் டிவைடட் பை மோலார் மாஸ். வால்யூம் இன் லிட்டர் at STP இருக்குது, அதை மோலாக மாற்றணும்னா வால்யூம் இன் லிட்டர் at STP இருக்குல்ல, அது டிவைடட் பை 22.4 லிட்டர். எம்எல்லாக இருந்தால் டிவைடட் பை 22,400 ml. நம்பர் ஆஃப் மோலிக்யூல்ஸ் இருக்குது, அதை மோல்ஸாக மாற்றணும்னா நம்பர் ஆஃப் மோலிக்யூல்ஸை டிவைடட் பை அவோகாட்ரோ நம்பர். இதே மாதிரி இப்போ நீங்கள் எல்லா சைடில் இருந்தும் நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு தான் வந்தீங்க. இப்போ நீங்கள் நம்பர் ஆஃப் மோல்ஸிலிருந்து எங்கே வேணாலும் போகலாம். எப்படி வந்தீங்க? டிவைட் பண்ணி வந்தீங்கல்ல. அப்போ திரும்பி போகும்போது மல்டிப்ளை பண்ணி போங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு மோலார் மாஸ், யூ வில் கெட் மாஸ் இன் கிராம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு 22.4 லிட்டர், யூ வில் கெட் த வால்யூம் ஆஃப் த கேஸ் at STP. நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு அவகாட்ரோ நம்பர், யூ வில் கெட் நம்பர் ஆஃப் மோலிக்யூல்ஸ். எப்படி வந்தீங்க அதுக்கு நேரம் ஆப்போசிட்டாக போகலாம். வரும்போது டிவைட் பண்ணி வந்தீங்க மோல்ஸுக்கு. மோல்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் ஜங்ஷன். இதுக்கு வராமல் போகவே முடியாது. நீங்கள் எங்கேருந்து இங்கே போனாலும், இங்கேருந்து இங்கே போகணுன்னாலும், எங்கே போகணுன்னாலும் நீங்கள் ஜங்ஷனுக்கு வரணும். அந்த ஜங்ஷனில் யார் இருக்காங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்காங்க, மறந்துடாதீங்க. டிவைட் பண்ணி வந்தீங்க. அப்போ மோல்ஸ்லேருந்து வெளியே போகும்போது மல்டிப்ளை பண்ணி போகணும். இன்னொரு எக்ஸ்ட்ரா ரிலேஷன் சொல்கிறேன். நம்பர் ஆஃப் மோலிக்யூல்ஸுக்கும் நம்பர் ஆஃப் ஆட்டத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. நம்பர் ஆஃப் மோலிக்யூல் உங்களுக்கு தெரியும்னா நம்பர் ஆஃப் மோலிக்யூல்ஸ் இன்டு ஆட்டோமிசிட்டி. நம்பர் ஆஃப் மோலிக்யூல்ஸ் இன்டு ஆட்டோமிசிட்டி பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நம்பர் ஆஃப் ஆட்டம் கிடைக்கும். இப்போ நான் சொன்னல, இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பசங்களா நல்லா பாருங்கள். எங்கிட்ட 18 கிராம் வேண்டாம், 36 கிராம் வாட்டர் இருக்குது. 36 கிராம் வாட்டர் இருக்குது. அப்போ நான் சொல்லுவேன், ஓகே, மாஸ் இன் கிராம் 36 கிராம். அப்போ எனக்கு மோல்ஸ் வேணும். ஃபஸ்ட்டு எனக்கு ஆசை மோல்ஸு. மாஸ் இன் கிராமை மோலார் மாஸால் டிவைட் பண்ண போதும். மாஸ் இன் கிராம் எவ்வளவு? 36 கிராம். மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளவு? 18 கிராம். அப்போ எனக்கு மோல்ஸ் கிடச்சிது 2. கிராம் மாசின் கிராமில் கிராம் இருக்கு, மோலார் மாசின் கிராம் இருக்கு. கிராமும் கேன்சல். மோல்ஸுக்கு யூனிட் இல்லை, மோல்ஸ் வரும் நம்பர் தான் வரும்.
ஐயோ ரைட். ஓகே, கிளியரா? எஸ் துரை சொல்லுங்க, என்ன இதுல என்ன டவுட் இருக்கு? இந்த y மேப்பில் என்ன டவுட் இருக்குன்னு சொல்லுங்க. y மேப்பில் டவுட் இருக்க கூடாது. துரை சொல்லுங்க, இங்க சொல்லுங்க. இந்த இடத்துல உங்களோட டவுட்டை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதுல டவுட் இருக்கக்கூடாது. இது இந்த சாப்டரோட சோல் தான் இது. மாஸ் இன் கிராம் தந்தா மோலார் மாஸால டிவைட் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு மோல்ஸ் கிடைக்கும். மோல்ஸ் கிடைச்சுதா? ஓகே, உங்களுக்கு இனிமே எது வேணாலும் கண்டுபிடிக்கலாம். மோலிக்யூல்ஸ் வேணுமா? மோலிக்யூல்ஸா மாத்துறதுக்கு இன்டு அவகாட்ரோ நம்பர். ஸோ 2 இன்டு அவகாட்ரோ நம்பர் மோலிக்யூல்ஸ் ஆயிடுச்சு. சார் எனக்கு வால்யூம் வேணும் சார், வால்யூம் இன் லிட்டர் அட் எஸ்டிபி வேணும் சார். அதுக்கு என்ன பண்ணலாம்? மோல்ஸை 22.4 லிட்டரால் மல்டிப்ளை பண்ணுங்க. ஆயிடுச்சு, எல்லாமே ஆயிடுச்சு. ஐ எம் வெரி அஃப்ரைட் ஆஃப் இட். சிவகுமார், டோன்ட் டூ தட். ஓகே, டோன்ட் டூ தட். நமக்கு இன்னும் டைம் இருக்குது. நெகட்டிவ் தாட்ஸு, அந்த பயம், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப உள்ளே எடுத்துடாதீங்க. எல்லாருக்கும் தான் அந்த பயம் இருக்குது. எல்லா சீரியஸ் ஆஸ்பிரன்ஸுக்கும் நீட் எக்ஸாம் மேலே ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. அது காமன், உங்களுக்கு மட்டும் இல்லை சிவகுமார். இட்ஸ் நாட் ஓன்லி யூ. எல்லாரும் அந்த ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது. ஆனால் வெளியே காட்டாமல் பந்தாவாக மெயின்டைன் பண்ணுறோம். அதுதான் முக்கியம். பந்தாவாக நம்மளை மெயின்டைன் பண்ணுறோம். ஓகே, சம்டைம்ஸ் வல்னரபிள் ஆகும். ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பாத்ரூமுக்குள்ளே போய் அழுதுட்டு வெளியே வாங்க. ஓகே, இட்ஸ் ஓகே, ஃபைன். ஆனால் வெளியே வந்தால் பந்தாவாக இருக்கணும், படிக்கணும், சீரியஸாக படிக்கணும். ஓகே, டோன்ட் என்டர்டெயின் அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸை ரொம்ப தலைக்குள்ளே ஏற்றிடாதீங்க. ரைட். when we want multiple மோல்ஸ் கால்குலேஷனா? மோல்ஸ் கண்டுபிடிக்கணுமா? டிவைட் பண்ணணும். மாசை மோலார் மாசால டிவைட் பண்ணு, அப்போ மோல்ஸ் கிடைக்கும். வால்யூத்தை 22.4 டிவைட் பண்ணு, மோல்ஸ் கிடைக்கும். மோலிக்யூல்ஸை அவகாட்ரோ நம்பரால் டிவைட் பண்ணு, மோல்ஸ் கிடைக்கும். ஆனால் மோல்ஸிலிருந்து போகும்போது மோல்ஸிலிருந்து வால்யூம் வேணும், மோல்ஸிலிருந்து மாஸ் வேணும், மோல்ஸிலிருந்து மோலிக்யூல் வேணும், அப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. மோல்ஸ் இன்டு சிம்பிள். மோல்ஸ் கால்குலேட் பண்ணும்போது டிவிஷன், மோல்ஸிலிருந்து வெளியே போகும்போது மல்டிப்ளிகேஷன். ஓகே, ரைட். கிளியரா பசங்களா? கான்செப்ட் கிளியரா? இதான்டா இது. அப்படின்னா பாருங்க, எங்கிட்ட 10 மோல் வாட்டர் இருக்கு. 10 மோல் வாட்டர் இருக்கு. சொல்லுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். டோட்டல் மோலிக்யூல்ஸ் எவ்வளவு? டோட்டல் மோலிக்யூல்ஸ் சொல்லுங்க. டோட்டல் வாட்டர் மோலிக்யூல்ஸ் எவ்வளவு? 10 மோல் வாட்டர் இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் 10. மோல்ஸை மோலிக்யூலா மாத்துறது எப்படி? இன்டு அவகாட்ரோ நம்பர். ஸோ நம்பர் ஆஃப் டோட்டல் மோலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர்னு சொன்னால் 10 இன்டு அவகாட்ரோ நம்பர். ஆன்சர் ஆயிடுச்சு. கிளியரா? இல்லாட்டி சில பேர் இப்படி 6.022 இன்டு 10⁻23 10⁻24 மாறும். ஓகே, வால்யூம் அட் எஸ்டிபி வேணும் அப்படின்னா என்ன? 10 மோல் தானே இருக்கு. ஒரு மோலோட வால்யூம் 22.4 லிட்டர். அப்போ 10 மோல் வால்யூம் அட் எஸ்டிபி 10 இன்டு 22.4 லிட்டர். சில பேர் என்ன பண்ணுவாங்க? 224 லிட்டர். ஓகே, how many years PYQ? ஓகே, நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்கிறேன். நம்ம நீட் சேனலில் லாஸ்ட்டு 10 இயர்ஸ் நீட் கொஸ்டின் பேப்பரை நாமளே சால்வ் பண்ணுறோம். ஓகே, 2019 வரைக்கும் ஆல்ரெடி பண்ணியாச்சு. 2025 2019 வரைக்கும் ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டு 10 இயர்ஸ் நீட் கொஸ்டின் பேப்பர் நாங்களே நம்ம சேனலில் சால்வ் பண்ணுறோம். நீங்கள் அதை பார்த்தா போதும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாது. நீங்களே எடுத்து இன்னும் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த வீடியோஸை பாருங்கள். அதில் டவுட் இருக்கிற கொஸ்டின் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ரெடியா? அது போதும். PYQ அது போதும். 10 இயர்ஸ் போதும். ஓகே, அடுத்தது வால்யூம் அட் எஸ்டிபி பார்த்தேன். அடுத்து மோலிக்யூல்ஸ். டோட்டல் மோலிக்யூல்ஸ் எவ்வளவு? மோலிக்யூல்ஸ் பார்த்தேன்ல. இனிமேல் மாஸ் ஆஃப் 10 மோல் வாட்டர். சொல்லுங்க. மோல்ஸ் இருக்கு, அது மாசா மாத்திரம். இன்டு மோலார் மாஸ். மோல்ஸ் எவ்வளவு? 10 இன்டு மோலார் மாஸ். வாட்டரோட மோலார் மாஸ் 18 கிராம். தட் மீன்ஸ் 180 கிராம். கிளியரா சார்? ஆட்டம், டோட்டல் ஆட்டம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டோட்டல் மோலிக்யூல் கண்டுபிடிச்சிருக்கீங்க. டோட்டல் மோலிக்யூல் 10 இன்டு அவகாட்ரோ நம்பர். 10 இன்டு அவகாட்ரோ நம்பர் தான் டோட்டல் மோலிக்யூல். அதான் டோட்டல் மோலிக்யூல்.
அதான் டோட்டல் molecule, டோட்டல் ஆட்டம் வேணும். அப்போ இன்டு என்ன பண்ணணும்? ஆட்டமிசிட்டி. வாட் இஸ் ஆட்டமிசிட்டி? ஆட்டமிசிட்டினா ஒரு மோலிக்யூல்ல எத்தனை ஆட்டம். வாட்டர்னா H2O தானே, H2O தானே, அதில் எத்தனை ஆட்டம் இருக்குது ஒரு மோலிக்யூல் வாட்டரில்? 2 ஹைட்ரஜன் ஆட்டம், ஒரு ஆக்சிஜன் ஆட்டம். 2 ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன், மொத்தம் 3. ஸோ இன்டு 3. ஸோ 30 இன்டு அவகாட்ரோ நம்பர். அதுதான் டோட்டல் ஆட்டம்ஸ். அதுதான் டோட்டல் ஆட்டம்ஸ். கிளியராக புரியுதா? சில பேர் இப்படி கேட்பாங்க, ஸோ டோட்டல் ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும் வேணும், டோட்டல் ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும் வேணும். அப்போ என்ன பண்ணுங்க, மறுபடியும் டோட்டல் மோலிக்யூல் எவ்வளவு? ஸோ டோட்டல் மோலிக்யூல் 10 இன்டு அவகாட்ரோ நம்பர். 10 இன்டு அவகாட்ரோ நம்பர் டோட்டல் மோலிக்யூல் தானே, ஆனால் டோட்டல் ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும் வேணும். அப்போ ஆட்டமிசிட்டி எடுக்காதீங்க. H2Oல 2 ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன் இருக்குது, அப்போ ஆட்டமிசிட்டி 3. ஆனால் நமக்கு இங்கே ஹைட்ரஜன் ஆட்டத்தோட மட்டும் நம்பர் போதும். அதனால ஒரு H2Oல 2 ஹைட்ரஜன் ஆட்டம் தானே இருக்குது, அப்போ இன்டு 2 மட்டும் பண்ணால் போதும். ஸோ 20 இன்டு அவகாட்ரோ நம்பர். 20 இன்டு அவகாட்ரோ நம்பர். இஸ் இட் கிளியர்? புக்கெல்லாம் இனிமேல் நீங்கள் நம்ம கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணிங்கன்னா எக்ஸ்பிஎல்லில் நம்ம சைலம் வந்து என்ன பண்ணுறாங்களோ, என்ன ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்களோ அது மட்டும் யூஸ் பண்ண போதும். வேறு புக்கெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இனிமேல் டைம் இல்லை. ஓகே, என்சிஆர்டி படிங்க. அப்புறம் நம்ம வந்து நம்மளோட கிளாஸ் சால்வ் பண்ணுற கொஸ்டின்ஸு, எக்ஸாம் அந்த கொஸ்டின்ஸு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இனிமேல் ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் எடுத்து படிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஓகே, அது அன்னெசரி. அது உங்களோட டைம் தான். உங்களுக்கு அதிலிருந்து ஸ்கோர் கிடைக்காது, டைம் தான் போகும். ஓகே, ரைட்டா ஓகே, சரிப்பா. மோலார் வோலியெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. மோலார் வோலியம் அட் எஸ்டிபி அதெல்லாம் சொல்லியாச்சு. 22.4 லிட்டர்னு சொன்னாலும் ஓகே தான், 22,400 mlன்னு சொன்னாலும் ஓகே தான். இது என்னது? எஸ்டிபி அட் மோலார், எஸ்டிபியில் மோலார் வோலியம் அட் எஸ்டிபி, மோலார் வோலியம் அட் எஸ்டிபி தான் இது. இதெல்லாம் நம்ம வந்து ஃபார்முலா, டிஃப்ரெண்ட் ஃபார்முலா சொல்லியாச்சு. கொஸ்டின் பண்ணலாம். ஓகே, பசங்களா ஒரு விஷயம் சொல்கிறேன். GAM தானே மோலார் மாஸ். GAM மோலார் மாஸ் இருக்குல்ல, GAM GAM இருக்குல்ல, மோலார் மாஸ் GAM. அதே மாதிரி GMM மோலார் மாஸ் தானே. இந்த GAM ஷார்ட்டாக வந்து கிராம் ஆட்டம்னு சொல்லலாம். கிராம் ஆட்டம்ஸ் அப்படி சொன்னால் GAM தான். அதே மாதிரி GMM இருக்குல்ல, கிராம் மோலிகுலர் மாஸ், அதை ஷார்ட்டாக வந்து கிராம் மோல்னு சொல்லலாம். சம் கொஸ்டின் பேப்பரில் GAMனு கொடுக்காம கிராம் ஆட்டம்னு கொடுத்துருப்பேன், GMMனு கொடுப்பாம கிராம் மோல் மட்டும் கொடுத்துருப்பேன். அப்போ அதை பார்த்து பயப்படாதீங்க. ஓகே, அப்படியெல்லாம் நான் சொல்லி உங்களை பயப்பட வார்த்தை. கொஸ்டின் பாருங்க. The largest number of molecule is in. பசங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் சொல்லுங்க. The largest number of molecules. அப்போ நம்ம கையில் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 28 கிராம் கார்பன் மோனாக்சைடு, 28 கிராம் கார்பன் மோனாக்சைடு. அப்போ எல்லாம் மாஸ் இன் கிராம் தந்திருக்காங்க. மோலார் மாஸாலே டிவைட் பண்ணுங்க. கார்பன் மோனாக்சைடோட மோலார் மாஸ், கார்பன் 12, ஆக்சிஜன் 16. 12 28. அப்போ இதுவும் 28 கிராம் தான். அப்படின்னா இது 1 மோல். மோலிக்யூல்ஸ் தானே வேணும். அப்போது மோல் இன்டு அவகாட்ரோ நம்பர், 1 இன்டு அவகாட்ரோ நம்பர். அப்போது செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். சார் 46 கிராம். யார் எத்தனோல்? 2 கார்பன் 24, 6 ஹைட்ரஜன். அப்போ 24 6 30, ஒரு ஆக்சிஜன் 16, 30 46. சார் இதுவும் 46 கிராம் தான் சார். அப்போ இதுவும் 1 மோல் தான். அப்போ ஒரு மோலாக இருந்தால் அதில் எத்தனை மோலிக்யூல் இருக்கும்? 1 இன்டு அவகாட்ரோ நம்பர். சார் தேர்ட் ஆப்ஷன் 36 கிராம் வாட்டர். வாட்டரோட மோலார் மாஸ் 18 கிராம் தானே. ஸோ கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் 2 மோல் வருது. 2 மோலில் எத்தனை மோலிக்யூல்ஸ் இருக்கும்? ஸோ 2 இன்டு அவகாட்ரோ நம்பர் வருது. ஓகே, லாஸ்ட் ஆப்ஷன் சார் 54 கிராம். N2O5, 2 நைட்ரஜன் 28, 5 ஆக்சிஜன், 5 இன்டு 16. அப்போது 5 இன்டு 16 50, 80 வரும். 80 28 108. சார் 54/108 கிராம் வரும் சார். அப்படின்னா 0.5 தான், 0.5 மோலு. அப்போ 0.5 இன்டு அவகாட்ரோ நம்பர். என்ன கேட்டிருக்காங்க? லார்ஜஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. 1 2 0.5. எது லார்ஜஸ்ட்டு? 2 தானே லார்ஜஸ்ட்டு. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ராகவ் யூ ஆர் ரைட். No. 2 இல்லை. 2 இல்லை. Yes, Tarun, very good. 3 is the right answer. Option 3 is the right answer. Is it clear? Right. Okay. Right. Super. Parra. Next parra.
4.6 into 10 raised to 22 atoms of an element. It weighs 38.8 gram. Then atomic mass. Okay. பாருங்க 4.6 into 10 raised to 22 atoms of element. ஒரு elementோட 4.6 into 10 power 22 ஆட்டத்தோட weight. இதோட weight வந்து 13.8 gram. Okay. அப்படின்னா ஒரு ஆட்டத்தோட weight என்ன? Weight of one atom. Weight of one atom எவ்வளவு வரும்? 4.6 into 10 power 22 ஆட்டத்தோட weight தானே 13.8. அப்போ ஒரு ஆட்டத்தோட weight என்ன? 13.8 divided by 4.6 into 10 raised to 22. ஒரு ஆட்டத்தோட weight கிட்டி. ஒரு ஆட்டத்தோட weight கிடைச்சா atomic mass கேட்குறாங்க. atomic mass பசங்களா atomic mass of helium 4. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவகாட்ரோ நம்பர் ஆஃப் ஹீலியம் ஆட்டத்தோட மாஸ் 4 கிராம் தானே. புரியுதா? அப்போ அவகாட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டத்தோட மாசு 4 கிராம். அதுல இருந்து கிராம ரிமூவ் பண்ணா அந்த நம்பர் எடுத்தா போதும். அதானே அட்டாமிக் மாஸ். அப்போ ஒரு ஆட்டத்தோட மாஸ் நம்ம கையில் இருக்கு. அப்படின்னா வெயிட் ஆஃப் அவகாட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம். ஒரு ஆட்டத்தோட வெயிட் 13.8 டிவைடட் பை 4.6 into 10 power 22 இன்டு அவகாட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டத்தோட வெயிட். அப்போ இன்டு அவகாட்ரோ நம்பர் 6.022 into 10 raised to 23. சால்வ் பண்ணுங்க சார். இங்கே 4.6 கட் ஆகும், இங்கே 1 டைம், இங்கே இது 3 டைம்ஸ் ஆகும். 10 power 22 இங்கே கட் ஆகும். அப்போ இங்கே மிச்சம் ஒரு 10 இருக்கும். ஸோ 3 into 6.02 3 into 6 18 into 10 180. ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். வெரி குட் ராகு, வெரி குட் ஹரிணி. 34.4 இல்லை 34.4 வராது. ஷீபா வில்சன் நோ தப்பு. இட்ஸ் நாட் 34.4. இட் இஸ் ஜஸ்ட் பாருங்க 4.6 into 10 power 22 ஆட்டத்தோட வெயிட் தந்திருக்காங்க. அதிலிருந்து ஒரு ஆட்டத்தோட வெயிட்டை கண்டுபிடிங்க. அப்புறம் அந்த ஒரு ஆட்டத்தோட வெயிட்டை அவகாட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டத்தோட வெயிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். ஷீபா நோ 34.4 வராது. கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. Next question. The total number of protons in 10 gram calcium carbonate. Super question. Calcium carbonate. பாருங்க எத்தனை இருக்கு? 10 gram calcium carbonate. அப்படின்னா mass of calcium carbonate தந்திருக்காங்கடா 10 gram. அப்போ அதிலிருந்து moles of calcium carbonate கண்டுபிடிங்க. moles of calcium carbonate. mass in gram 10 gram divided by molar mass. calcium carbonate CaCO3 அதோட molar mass calcium 40, carbon 12, oxygen 16 into 3 இதெல்லாமே ஆட் பண்ணால் 100 கிராம்னு வரும். ஸோ moles of calcium carbonate 100 gram 10 by 100. அப்போ கிராம் போகும். 10 by 100 1 by 10னா 0.1 moles 0.1. அப்படின்னா molecules எவ்வளவு? molecules of calcium carbonate சொல்லுங்க. moles மாற்றணும். moles into Avogadro number. அப்போ 6.022 into 10 raised to 22 22 மாறுது. molecule கிடைச்சது. என்ன வேணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் வேணும். டோட்டல் molecule இருக்கு. டோட்டல் ப்ரோட்டான் வேணும். என்ன பண்ணலாம் சார்? ஒரு moleculeல எத்தனை ப்ரோட்டான்? கால்சியம் அட்டோமிக் நம்பர் 20, அப்போ 20 ப்ரோட்டான். கார்பன் அட்டோமிக் நம்பர் 6, அப்போ 6 ப்ரோட்டான். ஆக்சிஜன் அட்டோமிக் நம்பர் 8 ப்ரோட்டான். அப்போ 3 into 8 24 6 30 20 50 ப்ரோட்டான். ஒரு moleculeல 50 ப்ரோட்டான். ஸோ டோட்டல் ப்ரோட்டான் இஸ் ஈக்குவல் டு ஒரு moleculeல 50. ஸோ 50 into 6.022 into 10 raised to 22. சார் 5 into 6 approximately 30 எடுக்கலாம். into 10 raised to 23. 30 into 10 raised to 23 or 3.015 into 10 raised to 24. Option 1 is the right answer. Very good, Raghav. Yes. Why we are multiplying with Avogadro number? எங்கே? ஆட்டோமிக் மாஸ் கேட்டிருக்காங்கல்ல பசங்களா. பாருங்க ஆனந்தி மாஸ் ஆஃப் அவகாட்ரோ நம்பர் ஆஃப் ஹீலியம் ஆட்டம். அவகாட்ரோ நம்பர் ஆஃப் ஹீலியம் ஆட்டத்தோட மாஸ் கேட்டா ஆனந்தி என்ன சொல்லுவேன்? 4 கிராம்னு சொல்லுவேன்ல. ஆட்டோமிக் மாஸ் ஆஃப் ஹீலியம் கேட்டா அந்த கிராம ரிமூவ் பண்ணா 4 மட்டும் எடுத்தா போதும்ல. நமக்கு ஆட்டோமிக் மாஸ் தான் வேணும். அப்படின்னா இந்த நம்பர் தான் வேணும். அதுக்கு நீங்க அவகாட்ரோ நம்பரோட மாஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து கிராம ரிமூவ் பண்ணா போதும். நான் சொல்றது புரியுதா ஆனந்தி? ஆட்டோமிக் மாஸ் ஆஃப் த எலிமெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா கிராம் இல்லாம சொன்னா போதும். பட் வேல்யூ சேம் தானே.
நீங்கள் அவகாட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டத்தோட மாஸ் கண்டுபிடிச்சா அந்த மேக்னிடியூடு தான் ஆட்டோமிக் மாஸோடைய மேக்னிடியூடு. அதனால தான் மல்டிப்ளை பண்ணுறோம். ஆனந்தி got it. ஆனந்தி யூ got it. ஓகே ரைட். ஆப்ஷன் ஒன் துரை ஸ்ரீ இட்ஸ் ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2 இல்லை, ஆப்ஷன் 1. என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க நீங்கள்? மாஸ் தந்திருக்கேன், மாஸ்லேருந்து மோல்ஸ் கண்டுபிடிச்சேன், மோலிக்யூல்ஸ் கண்டுபிடிச்சேன். எத்தனை மோலிக்யூல்னு தெரியும்? ஒரு மோலிக்யூல் 50 ப்ரோட்டான்னு தெரியும். அப்போ டோட்டல் ப்ரோட்டான் கிடைக்கிறதுக்கு டோட்டல் மோலிக்யூல் இன்டு டோட்டல் ப்ரோட்டான். ஓகே, எஸ். பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The total number of atoms of helium present in 256 AMU of helium. Simple. Number of helium வேணும். Number of helium atoms. மொத்தம் எத்தனை AMU ஹீலியம் இருக்கு? 256 AMU ஹீலியம் இருக்கு. ஒரு ஹீலியத்தோட AMU எவ்வளவு? ஒரு ஹீலியத்தோட மாஸ் 4 AMU. மொத்தம் நம்ம கையில் 256 AMU இருக்கு. ஒரு ஹீலியத்தோட மாஸ் 4 AMU கட் ஆகும். ஸோ 256/4, 25 4 எவ்வளவு? 6, 16 4 எவ்வளவு? 4, 64. Option 1 is the right answer. Is it clear? Total number of atoms of helium கேட்குறாங்க. ஒரு ஹீலியம் ஆட்டத்தோட மாஸ் 4 AMU தெரியும். ஸோ 256 AMU 4 AMU டிவைட் பண்ணால் போதும். ரெடியா? சொல்லுங்க. எஸ் ராகவ். என்ன இவ்வளோ டிலே வரக்கூடாது. டக்குன்னு ஆன்சர் சொல்லணும். ரைட். நெக்ஸ்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. என்ன? 14 கிராம் கார்பன் மோனாக்சைடை பொறுத்த வரைக்கும் கார்பன் 12, ஆக்சிஜன் 16, மொத்தம் 28 கிராம். அப்போ 28 கிராம் கார்பன் மோனாக்சைடு, அதுதான் கார்பன் மோனாக்சைடோட மோலார் மாஸ். 28 கிராம். அப்போ 14 கிராம் தானே இருக்கு. 28 கிராம் கார்பன் மோனாக்சைடு இருந்தால் 1 மோல். அப்போ 14 கிராம் கார்பன் மோனாக்சைடு இருந்தால் ஹாஃப் மோல். இட் ஆக்கியூபைஸ் half mole of carbon monoxide. அது கரெக்ட். இட் கரஸ்பாண்ட் டு சேம் மோல் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் N2. பாருங்க, கார்பன் மோனாக்சைடு 28 கிராம் தான், N2 14 28 கிராம் தான் இல்ல. அப்போ ஒரு மோல் கார்பன் மோனாக்சைடோட வெயிட்டும் 28 கிராம் தான், ஒரு மோல் N2ஓட வெயிட்டும் 28 கிராம் தான். கிளியரா? அப்போ கரஸ்பாண்ட்ஸ் டு சேம் மோல் தானே. 1 மோல் கார்பன் மோனாக்சைடு 28 கிராம், 1 மோல் N2 28 கிராம். அப்போ இது கரெக்ட். இது வராது. அதே மாதிரி பாருங்க, 14 கிராம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? 3.01 into 10⁻23 மோலிக்யூல். அது எப்படி வரும் சார்? ஒரு மோல்னு சொன்னால் 6.022 into 10⁻23 மோலிக்யூல்ஸ். அது ஒரு மோலில். இங்கே ஹாஃப் மோல் தானே இருக்குது. 28 கிராம் இருந்தால் தானே இது இருக்கும். இங்கே 14 கிராம் தானே இருக்குது, பாதி தானே இருக்குது. அப்போ 6.022 into 10⁻23 பாதி, அதுதான் 3.011 into 10⁻23. அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 1. ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க? 2.2 லிட்டர் இல்லை, 11.2 லிட்டர் வேணும். 22.4 லிட்டர் தான் 1 மோல். அப்போ 11.2 லிட்டர் தானே ஹாஃப் மோல். எஸ். வெரி குட். ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். கிளியராக புரிஞ்சுதா? நல்லா கேட்டுக்கோங்க. 14 கிராம் கார்பன் மோனாக்சைடுன்னு சொல்கிறாங்க. 28 கிராம் கார்பன் மோனாக்சைடாக இருந்தால் 1 மோல்னு சொல்லலாம். அப்போ 14 கிராம் கார்பன் மோனாக்சைடு ஹாஃப் மோல் தானே. அப்போ ஹாஃப் மோல் தான் இருக்குது. ஒரு மோல் கார்பன் மோனாக்சைடோட வால்யூம் 22.4 லிட்டர். அப்போ ஹாஃப் மோல் கார்பன் மோனாக்சைடோட வால்யூம் 22.4 டிவைடட் பை 2 11.2 தான் வரணும். இங்கே 2.24 கொடுத்துருக்காங்க. தட் இஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே. How many atoms are present in 100 gram calcium carbonate கேட்குறாங்க. மாஸ் இன் கிராம் தந்திருக்கு. கண்டுபிடிங்க. மாஸ் இன் கிராம் தந்திருக்கு. மாஸ் இன் கிராம் எவ்வளவு? 100 கிராம். யார்? கால்சியம் கார்பனேட்டு. அப்போ மோல்ஸ் கிடைக்கணும். மாஸ் இன் கிராம் டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட். கால்சியம் 40, கார்பன் 12, ஆக்சிஜன் 16 into 3 100 கிராம் வரும். ஸோ மாஸ் இன் கிராமும் 100 கிராம், மோலார் மாஸும் 100 கிராம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு? 1 மோல். சார் அப்போ மோலிக்யூல்ஸ் எவ்வளவு? சார் மோல்ஸ் இன்டு அவகாட்ரோ நம்பர். ஸோ 1 into அவகாட்ரோ நம்பர். ஜஸ்ட் அவகாட்ரோ நம்பர் மோலிக்யூல்ஸ் இருக்காங்க. ஆனால் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி ஆட்டம்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆட்டம்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க சார்? ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அவகாட்ரோ நம்பர் இன்டு மோலிக்யூலோட நம்பர், அவகாட்ரோ நம்பர் இன்டு ஆட்டோமிசிட்டி. கால்சியம் கார்பனேட்டில் ஒரு கால்சியம், ஒரு கார்பன், 3 ஆக்சிஜன். ஸோ 1 3 மொத்தம் 5 இருக்குது. 5 ஆட்டம் இருக்குது. ஒரு கால்சியம் ஆட்டம், ஒரு கார்பன் ஆட்டம், 3 ஆக்சிஜன் ஆட்டம், மொத்தம் 5. ஆட்டோமிசிட்டி 5. ஸோ 5 into
Avogadro number. Irukanu parunga irukku sir. Option 2 is the right answer. Option 2 தானே வரும். 3 ஹரிணி ஒரு கால்சியம் ஒரு கார்பன் 3 3 4 4 5 5 into Avogadro number. Hello. How many atoms? 100 mass in gram 100 moles வந்து 1 mole வருது. Molecule வந்து into 1 into Avogadro number. Atoms வந்து Avogadro number into atomicity. Molecules into atomicity. Atomicity of calcium carbonate 5 3 1 4 4 1 5. அப்போ 5 into Avogadro number. Yeah, option 2 தானே வரும். option 2 என்ன வரிசையா option 3 ன்னு சொல்றீங்க? கேர்ஃபுல்லா பண்ணுங்க. Okay. Fine. No problem. Yes, percentage composition, I didn't see. இப்படிலாம் சொல்லக்கூடாது ராகவ். Careful. Okay, percentage composition இருக்கு. Empirical formula, molecular formula வருது. Limiting reagentலாம் வரப்போகுது. Okay. ஆனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன். பிகாஸ் நான் இங்கே வாட்டர் பாட்டில் எடுக்க மறந்துட்டேன். சாரி, அதனால தான். ஓகே, எங்கேயும் போயிடாதீங்க. பிரேக் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் 1 minute போதும். உடனே வந்துடுறேன். ஓகே. எங்கேயும் போயிடாதீங்க. Yeah. Okay, I'm back. Ready. போலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். percentage composition பார்க்கலாமா? ஒன்றும் இல்லைடா. percentage compositionனா ஒன்றும் இல்லை. வெரி சிம்பிள். இந்த ஃபார்முலா இதெல்லாம் படித்து பார்க்காதீங்க. நான் சொல்கிறேன். கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கோங்க. கால்சியம் கார்பனேட்டில் யாராவது வந்து percentage of carbon எவ்வளவுன்னு கேட்பாங்க. கால்சியம் கார்பனேட்டில் percentage of carbon எவ்வளவுன்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ண போதும்? நல்லா பாருங்கள். கால்சியம் ஒரு காம்பவுண்ட் தருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு காம்பவுண்ட் தருவாங்க. ஓகே, ஒரு காம்பவுண்ட் தருவாங்க. கால்சியம் கார்பனேட்னு ஒரு காம்பவுண்டை வச்சுக்கோங்க. அதில் வந்து percentage of carbon கண்டுபிடிக்க சொன்னால் வெரி சிம்பிள். அந்த காம்பவுண்டில் எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது? இதானே மோலிகுலர் ஃபார்முலாவில் ஒரே ஒரு கார்பன் தானே இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் 1 இன்டூ கார்பனோட அட்டோமிக் மாஸ் 12 டிவைடட் பை கால்சியம் கார்பனேட்டோட டோட்டல் மோலார் மாஸ் எவ்வளவு? ஒரு கால்சியம் 40, ஒரு கார்பன் 12, 3 ஆக்சிஜன் 3 into 16 எல்லாமே ஆட் பண்ணால் 100. percentage தானே இன்டூ 100 கட் ஆகும். 12%. கிளியரா? அப்படின்னா percentage ஆஃப் ஆக்சிஜன் கண்டுபிடிக்க சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அந்த மோலிகுலர் ஃபார்முலாவில் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 3. ஸோ 3 இன்டூ ஆக்சிஜனோட அட்டோமிக் மாஸ் எவ்வளவு? 16. 3 into 16. டோட்டல் கால்சியம் கார்பனேட்டோட அது 100 இன்டூ 100 என்ன ஆகும்? 3 into 16 36 42 48%. கிளியர் ஆயிடுச்சா? அவ்வளோதான் percentage காம்போசிஷன். மறந்துடாதீங்க. அவ்வளோதான். சரி, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. பயப்படாம கொஸ்டின் பாருங்க. cortisone is a molecular substance containing 21 atoms of carbon per molecule. ஒரு moleculeல 21 கார்பன் ஆட்டம் இருக்காங்க. மாஸ் percentage of carbon அது தந்திருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும். வெரி சிம்பிள். மாஸ் percentage
நமக்கு தெரியும் mass percentage of carbon is equal to number of carbon into 12 divided by molar mass into 100. இதில் mass percentage தந்திருக்காங்க 69.98%, approximately 17 எடுக்கவா. So 70, that is equal to number of carbon question தந்திருக்கு 21, atomic mass of carbon 12 into 100 divided by molar mass. So molar mass is equal to 21 into 12 into 100 divided by 70. 70 ல 0 கட்டு, 100 ல 0 கட்டு, 7 கட்டு, 21 ல 3 கட்டு, 3 into 12 36, 36 into 10 360. So answer is option 4. Rago, very good. Very good, very good. 2 Durai careful பண்ணுங்க. Option 4 தான் வரும். Is it clear? Is it clear? Is it clear பசங்களா? ரெடி ஆயிடுச்சா? Yeah. Yes. அப்போ அது கிளியராக நினைக்கிறேன். எஸ், நம்ம அடுத்த டாபிக் மோலிகுலர் ஃபார்முலா, எம்பெரிக்கல் ஃபார்முலா. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பசங்களா? ஒரு பென்சீன் எடுக்கிறேன் நான் வந்து. பென்சீனோட ஃபார்முலா கேட்டால் எல்லாருக்கும் தெரியும் சார். பென்சீன் வந்து C6H6 தான் சார். பசங்களா, ஒரு காம்பவுண்டோட ஆக்சுவல் மோலிகுலர் ஃபார்முலா. அந்த மோலிகுலர் ஃபார்முலான்னு சொன்னாலே அதோட ஆக்சுவல் காம்போசிஷன். ஒரு மோலிக்யூல் எடுத்தால் அதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது எல்லாமே கிளியர் கட்டாக இருக்கும். அதுதான் மோலிகுலர் ஃபார்முலா. ஸோ மோலிகுலர் ஃபார்முலா ஆஃப் பென்சீன்னு கேட்டால் C6H6ன்னு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஆனால் யாராவது வந்து எம்பெரிக்கல் ஃபார்முலான்னு கேட்டால் C6H6ன்னு சொல்லக்கூடாது. C6H6ஐ சிம்பிளிஃபை பண்ண முடியும்ல. 6 கார்பன் 6 ஹைட்ரஜன் தானே, அப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமே. 6 கார்பன் 6 ஹைட்ரஜன் சிம்பிளிஃபை பண்ணலாமே. 6ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ எம்பெரிக்கல் ஃபார்முலா ஜஸ்ட் CHன்னு மட்டும் போட்டால் போதும். அப்போது ஒரு காம்பவுண்டோட ஆக்சுவல் ஃபார்முலாவுக்கு சொல்கிற பேர் மோலிகுலர் ஃபார்முலா. ஒரு காம்பவுண்டோட சிம்பிளிஃபைடு ஃபார்முலாவுக்கு சொல்கிற பேர் எம்பெரிக்கல் ஃபார்முலா. மோலிகுலர் ஃபார்முலா, எம்பெரிக்கல் ஃபார்முலா புரிஞ்சுதுன்னா நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு ரிலேஷன் என்ன தெரியுமா? மோலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு எம்பெரிக்கல் ஃபார்முலாவே ஒரு ஹோல் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். molecular formula is equal to empirical formula into n. மறந்துடாதீங்க சார். இந்த n எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஹோல் நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு molecular formula mass divided by empirical formula mass பண்ணா போதும் சார். molecular formula mass by empirical formula mass, மாஸ் பை மாஸ். மேலே மோலிகுலர் ஃபார்முலாவோட மாஸ், கீழே எம்பெரிக்கல் ஃபார்முலாவோட மாஸ். அந்த ரேஷியோ எடுத்தால் உங்களுக்கு நம்பர் கிடைக்கும், அந்த ஹோல் நம்பர். அந்த ஹோல் நம்பரை எம்பெரிக்கல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு மோலிகுலர் ஃபார்முலா கிடைக்கும் சார். இந்த மோலிகுலர் ஃபார்முலா மாஸ் சம்டைம்ஸ் அவங்க கொஸ்டினில் டைரெக்டாக தருவாங்க, சம்டைம்ஸ் தர மாட்டேன். அப்போ நான் சொல்கிறேன், மோலிகுலர் ஃபார்முலா மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி வேப்பர் டென்சிட்டி இன்டு 2 பண்ணால் போதும். வேப்பர் டென்சிட்டியோட டபுள் எடுத்தால் போதும். அது மோலிகுலர் ஃபார்முலா மாஸ் தான். மோலிகுலர் ஃபார்முலா மாஸ்ன்னு சொன்னாலும் மோலார் மாஸ்ன்னு சொன்னாலும் ஒன்று தான். மோலிகுலர் ஃபார்முலா மாசு, மோலார் மாஸ் எல்லாம் ஒன்று தான். அது கண்டுபிடிக்கிறதுக்கு வேப்பர் டென்சிட்டியோட டபுள் எடுத்தால் போதும். கிளியரா புரியுதா? சிம்பிள் தானே. ஸோ இந்த டாப்பிக்கில் நீங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டிய ரிலேஷன்ஷிப் என்ன? molecular formula is equal to n into empirical formula. இது மறந்துடாதீங்க. அடுத்தது n is equal to molecular formula mass divided by empirical formula mass. மறந்துடாதீங்க. அப்புறம் molecular formula mass கிடைக்கிறதுக்கு 2 into vapor density பண்ணா போதும். இது மறந்துடாதீங்க. இதிலிருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டினை வந்து டேபிள் ட்ராப் பண்ணிலாம் பண்ணலாம். அன்ஆர்கானிக் காம்பவுண்ட் ஃபவுண்ட் டு கண்டெயின் கார்பன் இருக்குது 40.65%, ஹைட்ரஜன் இருக்குது 8.55%, நைட்ரஜன் இருக்குது 23.7 இல்லை 23.7 இல்லை 40, 48, 48. அப்புறம் யார்? ஆக்சிஜன். பாருங்க, 40, 8, 23 இதெல்லாம் ஆட் பண்ணால் 100 வருதா? வரலை.
அப்போ வேறு யாரோ இருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தேன், ஆக்சிஜன் எல்லா காம்பவுண்ட்லேயும் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இனிமேல் இதெல்லாம் ஆட் பண்ணி மிச்சம் இருக்கிறது 40, 8, 23 100லேருந்து மைனஸ் பண்ணால் மிச்சம் இருக்கிறது யார்? அது ஆக்சிஜனோட பெர்சன்டேஜ். அதெல்லாம் வச்சு இதெல்லாம் மாஸ் இன் கிராமு. கார்பனோட அட்டமிக் மாஸ் 12, ஹைட்ரஜனோட அட்டமிக் மாஸ் 1, நைட்ரஜனோட அட்டமிக் மாஸ் 14, ஆக்சிஜனோட அட்டமிக் மாஸ் 16. அப்போது இது பாருங்கள், இதெல்லாம் மாசு, இதெல்லாம் மோலார் மாசு. அப்போ அதிலிருந்து மோல்ஸ் கிடைக்கும். மோல்ஸோட சிம்பிளிஃபை பண்ணணும், அதிலிருந்து எம்பெரிக்கல் ஃபார்முலா கிடைக்கும். டைம் போகும்பா, டைம் போகும். சைலம் சார் எக்ஸ்பெல் தமிழ் பேட்ச் வரல, வாய் சார் மெரோனிசா வரலன்னா என்ன? உங்களுக்கு ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்குல்ல, மெண்டர் நம்பர் ஏதாவது இருக்குல்ல, ஜஸ்ட் கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் டே 1. ஓகே, கிளியர் பண்ணிக்கோ. உங்களுக்கு ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்குல்ல, அது நம்பர் கால் பண்ணுங்கள், அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க கரெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு. ஓகே ரைட். ஆனால் அதெல்லாம் போனால் டைம் போகும். நான் சொல்கிறேன், இந்த கொஸ்டினை இதுக்கெல்லாம் பண்ண தேவையில்லை, இது எதுவும் பண்ண தேவையில்லை. கொஸ்டினை ஒழுங்காக படித்தா போதும், கொஸ்டினை ஒழுங்காக படித்தா போதும். இங்கே என்ன சொல்கிறாங்க, வேப்பர் டென்சிட்டி தந்திருக்காங்க 29.5. வேப்பர் டென்சிட்டி 29.5ன்னு சொன்னால் மோலார் மாசு 29.5 × 2 தானே. 30 × 2 60. அப்போ 29.5 × 2 என்ன வரும்? 59 வரும். அப்போ இதில் யாருக்கு 59 வருதுன்னு செக் பண்ண போதும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், 2 கார்பன் 24, 5 ஹைட்ரஜன் 24. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2 கார்பன் 24, அப்புறம் 5, 1 நைட்ரஜன் 14, 1 ஆக்சிஜன் 16. ஆட் பண்ணி பாருங்கள், 24, 5, 29, 29, 39, 39, 49, 49, 10, 59 வருது. இங்கே 59 வருது, கரெக்டாக வருது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், 1 கார்பன் 12, 1 ஹைட்ரஜன் 1, 1 நைட்ரஜன் 14, 1 ஆக்சிஜன் 16, 16, 14, 30, 30, 43 தான் வருது இல்லை, சம்திங் ரைட். அப்போ இது வராது, இது பாருங்கள் C2H4N2O. அப்படி கண்டுபிடிச்சா போதும். ஓகே, C2H4N2O பாருங்கள், 2 கார்பன் 24, 4 ஹைட்ரஜன் 4, 2 நைட்ரஜன் 28, ஆக்சிஜன் 16. ஓ ரொம்ப பெருசாக போகுது இல்லை. 20, 20, 40, 48, 48, 4, 52, 52, 56, 56, 66, 72 வருது. வராது. மோலிகுலர் ஃபார்முலா கேட்டிருக்காங்கல்ல, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் C2H4N2 வராது, இதுவும் வராது. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. புரியுதா? இதை நீங்கள் டேபிள் ட்ராப் பண்ணி படிச்சுக்கோங்க, தப்பு இல்லை. பட் இந்த கொஸ்டினில் அதை அப்ளை பண்ண வேண்டாம். எல்லா கொஸ்டின்லையும் அப்ளை பண்ண வேண்டிய சூழ்நிலை வராது. ஓகே, வேப்பர் டென்சிட்டி தந்திருக்காங்க. வேப்பர் டென்சிட்டியோட டபுள் தானே மோலார் மாசு. அப்போ மோலார் மாசு 59 கிடைக்குது. அப்படின்னா இதில் எந்த ஃபார்முலா அந்த மோலார் மாசுக்கு மேட்ச் ஆகுது? ஆப்ஷன் 1 மட்டும்தான் மேட்ச் ஆகுது. ஆன்சர் ஆயிடுச்சு. கிளியரா? ஓகே மெஹ்ரு, ரெடியா? ஆப்ஷன் 1 தான் ரைட் ஆன்சர். எஸ் பசங்களா, லிமிட்டிங் ரீஏஜென்ட்டை பற்றி பேசலாமா? லிமிட்டிங் ரீஏஜென்ட்டை பற்றி பேசலாமா? அதுக்கு முன்னாடி ஸ்டோஷியோமெட்ரிக் கால்குலேஷன்னா இது என்னன்னு தெரியணும்ல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் டேக் ஒன் ஃபார்முலா. மீதேனோட கம்பஷன் பாருங்கள். மீதேன் CH4 கம்பஷன்னா பேர்னிங் வித் ஆக்சிஜன். ஓகே, என்ன கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும், வாட்டர் கிடைக்கும். பேலன்ஸ்டாக இருக்கா செக் பண்ணுங்கள். 1 கார்பன் 4 ஹைட்ரஜன், இங்கே 2 தானே இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், இங்கே 2 போடலாம். ஓகே சார், ஹைட்ரஜன் பேலன்ஸ்டு, கார்பன் பேலன்ஸ்டு, ஆக்சிஜன் 2, 2, 4 இருக்குது. ஸோ இங்கே 2 போடுறேன். இப்போ தான் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, கம்பஷன் ஆஃப் மீதேனோட பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் தான் இது. இந்த மாதிரி பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் இருக்கும்போது நான் என்ன சொன்னேன், முன்னாடி நம்ம Gay-Lussac லோவில் வால்யூம் வச்சு சொன்னேன்ல, இங்கே மோல்ஸ் வச்சு சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? மோல்ஸ் வச்சு. பாருங்கள், we can say that 1 mole methane, நல்லா பாருங்கள், 1 mole methane require 2 mole O2, 2 mole oxygen. 1 mole methane require 2 mole oxygen to produce 1 mole carbon dioxide and 2 mole water னு சொல்லலாம். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்கிற பேர் தான் ஸ்டோஷியோமெட்ரிக் ரிலேஷன். 1 mole methane require 2 mole oxygen to produce 1 mole carbon dioxide and 2 mole water. இது மோலில் சொன்னேன், மோலிக்யூலில் சொல்லலாம். 1 mole methane சொன்னால் அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மீதேன் தானே, பிகாஸ் மோலிக்யூலாக மாற்றணும்னா இன்டு அவகாட்ரோ நம்பர் தானே. அந்த மோல் கான்செப்ட் இங்கே கொண்டு வரலாம். இதை வோலியத்தில் சொல்லலாம். 22.4 லிட்டர் மீதேனுக்கு 22.4 டபுள் 44.8 மோல் ஆக்சிஜன் வேணும். அப்போ தான் 22.4 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடும் 44.8 லிட்டர் வாட்டரும் கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து இதை மோல்ஸில் சொல்லலாம், மோலிக்யூல்ஸில் சொல்லலாம், வோலியத்தில் சொல்லலாம், மாஸில் சொல்லலாம்.
1 mole மீதேன்னா நீங்கள் 16 கிராம் மீதேன்னு சொல்லலாம். 16 கிராம் மீதேன். 2 mole O2, 1 mole O2 32, 2 mole O2 64 கிராம் O2. 1 mole கார்பன் டை ஆக்சைடு 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு. 2 mole வாட்டர் 36 கிராம் வாட்டர். இப்படி ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் இக்குவேஷனை வச்சு மோல்ஸில், மாஸில், மோலிக்யூல்ஸில், வோலியத்தில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்டோஷியோமெட்ரிக் ரிலேஷன். கிளியரா? ஸ்டோஷியோமெட்ரிக் ரிலேஷன் அதான். லிமிட்டிங் ரீஜன் எங்கே வருதுன்னா, நல்லா பாருங்கள் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினே பாருங்கள். இங்கே மீதேன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. மீதேன் 2 ரியாக்டண்ட். எத்தனை ரியாக்டண்ட்? 2 ரியாக்டண்ட். அதான் லிமிட்டிங் ரிஏஜென்ட்டோட ப்ராப்ளம் ஆகணும்னா நல்லா கேட்டுக்கோங்க. லிமிட்டிங் ரிஏஜென்ட் யார்? லிமிட்டிங் ரிஏஜென்ட் எப்பவுமே ஒரு ரியாக்டண்ட் தான். லிமிட்டிங் ரிஏஜென்ட்னு சொன்னால் இட் இஸ் ஆல்வேஸ் ஏ ரியாக்டண்ட். ப்ராடக்ட் வரவே வராது. அப்போ அது எப்போ தான் வரும்? கொஸ்டினில், நம்ம டிஸ்கஸ் பண்ணுற கொஸ்டினில் 2 ரியாக்டண்ட் இருக்கணும் மினிமம். 2 ரியாக்டண்ட் இருக்கணும். அந்த 2 ரியாக்டண்டோடையும் இன்ஃபர்மேஷனும் இருக்கணும். பாருங்கள், இப்போ மீதேன் ஒரு ரியாக்டண்ட், ஆக்சிஜன் ஒரு ரியாக்டண்ட். 2 ரியாக்டண்ட் இருக்கா? இருக்குது. மீதேன் வந்து 1 மோல்னு சொல்கிறாங்க, ஆக்சிஜன் வந்து 2 மோல்னு சொல்கிறாங்க. 2 ரியாக்டண்ட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்குது. மீதேனோட டேட்டா இருக்குது, ஆக்சிஜனோட டேட்டா இருக்குது. இல்லை சம்டைம்ஸ் மோல் தராது. மீதேன் வந்து 20 கிராம் மீதேன்னு சொல்கிறாங்க, 10 கிராம் ஆக்சிஜன் சொல்கிறாங்க. போதும், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், மோல்ஸு இல்லை மாஸு இல்லை வோலியம், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் 2 ரியாக்டண்ட்டை பற்றி கொஸ்டினில் தந்திருந்தா, அப்புறம் அதில் ப்ராடக்ட் எவ்வளோ கண்டுபிடிக்கணும்னு கேட்டால் நீங்கள் முதல்ல இந்த 2 ரியாக்டண்டில் யார் லிமிட்டிங் ரிஏஜென்ட்னு கண்டுபிடிக்கணும். 2 ரியாக்டண்டில் ஒருத்தன் லிமிட்டிங் ரிஏஜென்ட் அப்படின்னா என்ன? முதல்ல அவன் தான் முழுசாக கன்சியூம் ஆகும். த ரியாக்டண்ட் விச் கெட் கன்சியூம்டு ஃபுல்லி, அவன் தான் லிமிட்டிங் ரிஏஜென்ட். ஏன் அவனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது? பிகாஸ் அவன் தான் ரியாக்ஷனில் முழுசாக கன்சியூம் ஆகுது. ஸோ அவனை பேஸ் பண்ணி தான் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது, எவ்வளோ ப்ராடக்ட் ஜெனரேட் ஆகுது, அது இந்த லிமிட்டிங் ரிஏஜென்ட்டை பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ். லிமிட்டிங் ரிஏஜென்ட்டோட இம்பார்ட்டன்ட் என்ன? லிமிட்டிங் ரிஏஜென்ட் ரியாக்ஷனில் முழுசாக கன்சியூம் ஆகும். அதில் அவனை பொறுத்து தான் அங்கே எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ ஃபார்ம் ஆகும், வாட்டர் எவ்வளோ ஃபார்ம் ஆகும், அது டிசைட் பண்ணுறது யார்? லிமிட்டிங் ரிஏஜென்ட். அதனால் மீதேனா ஆக்சிஜனா யார் லிமிட்டிங் ரிஏஜென்ட்னு கண்டுபிடிக்கணும். பைஹார்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு கொஸ்டினில் அவங்க தர்ற டேட்டாவை பொறுத்து லிமிட்டிங் ரிஏஜென்ட் மாறும். In one problem, methane limiting reagent ஆகலாம். In another problem, oxygen limiting reagent ஆகலாம். So limiting reagent எப்படியாவது கண்டுபிடிக்கணும். Limiting reagent decides the amount of the product formed. Limiting reagent பற்றி 2 பாயிண்ட் சொல்கிறேன். Limiting reagent யார்? It is the reactant which get consumed fully. And this reactant decides the amount of the product formed. அதான் limiting reagentோட இம்பார்ட்டன்ஸ். ஓகே, கிளியரா? சொல்லதெல்லாம் புரிஞ்சுதா? லிமிட்டிங் ரிஏஜென்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் சொல்கிறேன். 2 ரியாக்டண்ட் இருக்கும். நல்லா பாருங்கள், 2 ரியாக்டண்ட் இருக்கா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 ரியாக்டண்டோட ஃபஸ்ட்டு ரியாக்டண்டோட மோல்ஸ் டிவைடட் பை அதோட ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். செகண்ட் ரியாக்டண்டோட மோல்ஸை கண்டுபிடிங்க, டிவைடட் பை அதோட ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்னா என்னன்னு ஆனந்தி கேட்டிருந்தேன், நான் சொல்லியிருந்தேன். பேலன்ஸ்டு கெமிக்கல் இக்குவேஷனில் ரியாக்டண்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நம்பர் தான் ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். ஸோ மோல்ஸ் பை ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 2 ரியாக்டண்ட்டுக்கும் கால்குலேட் பண்ணுங்க. அதில் எது லெஸ்ஸர் நம்பர் வருதோ, அந்த லெஸ்ஸர் நம்பர் யாருக்கு வருதோ அவன் தான் லிமிட்டிங் ரிஏஜென்ட். மோல்ஸ் டிவைடட் பை ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட், லெஸ்ஸர் நம்பர் வருமா, யாருக்கு வருதோ அவன் தான் லிமிட்டிங் ரிஏஜென்ட். அவனை பேஸ் பண்ணித்தான் எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். தட் இஸ் த ரியாலிட்டி, தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ். பசங்களா புரிஞ்சுதா சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. இஸ் இட் கிளியர்? அப்படின்னா நம்ம கொஸ்டின் பண்ணலாம். சாப்டர் முடிய போகுது. சாப்டர் இன்னும் இல்லை, அவ்வளோ இல்லை, 8:30 முடியும். ஓகே, மேக்ஸிமம் 8:30 சாப்டர் முடியும். ஓகே, இன்னும் ஒரு 20 minutes மேக்ஸிமம். ஓகே, ரெடியா? கிளியர்? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லிமிட்டிங் ரீஜன் பேஸ் பண்ணி கொஸ்டின் பாருங்க. ஈக்குவேஷன் எதுவும் தரல, அவங்க தரல, நாம எழுத வேண்டியிருக்கும். 10 கிராம் ஹைட்ரஜன், அப்போ H2 இருக்கு. ஹைட்ரஜன்னா H2. 64 கிராம் ஆக்சிஜன், அப்போ ஆக்சிஜன் இருக்கு.
என்ன பண்ணுறாங்க, filled in a steel vessel and exploded, amount of water produced. அப்போ water product H2 plus O2 கம்பைன் பண்ணுறாங்க, water product. இதுதான் கெமிக்கல் ஈக்குவேஷன். இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் நம்ம முதல்ல என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். 2 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் பேலன்ஸ்டு. இங்கே 2 ஆக்சிஜன், இங்கே 1 தான் இருக்குது. அப்போ ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன், இங்கே நான் 2ன்னு போட்டேன். அப்போ 2 ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஹைட்ரஜனோட நம்பர் 4 ஆகிடுச்சு. அப்போ நான் இங்கே 2H. ஸோ பாசிபிளாக இதுதான் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் கிடைச்சது. பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் கிடைச்சா தான் இம்பார்ட்டன்ஸ். அப்படி தான் ஸ்டோஷியோமெட்ரி கால்குலேஷனும் பண்ண முடியும், லிமிட்டிங் ரியாஜென்ட்டும் பண்ண முடியும். கெமிக்கல் ஈக்குவேஷன் வேணும், அது பேலன்ஸ்டாக இருக்கணும். இங்கே 2 ரியாக்டன்ட் இருக்கா, யாரெல்லாம் இருக்குது, ஹைட்ரஜனும் ரியாக்டன்ட், ஆக்சிஜனும் ரியாக்டன்ட். இதில் யார் லிமிட்டிங் ரியாஜென்ட் தெரியாது, கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க பாருங்கள். ஹைட்ரஜனோட மாசு 10 கிராம்னு கொஸ்டினில் தந்திருக்கு. ஆக்சிஜனோட மாசு எவ்வளவு, 64 கிராம் ஆக்சிஜன் தந்திருக்கு. என்ன பண்ணலாம், மோல்ஸ் பை ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிக்கலாம், அதுவும் தப்பு இல்லை, அது ஷார்ட்கட்டு. இல்லாட்டி ஷார்ட்கட் இல்லாமல் என்ன பண்ணலாம் பாருங்கள், இப்படி பாருங்கள். இந்த கொஸ்டினில் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்க, 2 மோல் ஹைட்ரஜன், 2 மோல் ஹைட்ரஜனுக்கு 1 மோல் O2 வேணும்னு சொல்கிறாங்க. 2 மோல் ஹைட்ரஜனை மாசாக மாற்றுங்க. ஏன் மாசாக மாற்றணும், ஏன்னா இந்த கொஸ்டினில் கிராமில் தானே டேட்டா தந்திருக்கு. அதனால் ஃப்ரம் த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் 2 மோல் ஹைட்ரஜன் ரிக்வயர் 1 மோல் O2. 2 மோல் ஹைட்ரஜன் சொல்லும்போது 1 மோல் ஹைட்ரஜன் 2 கிராம். அப்போ 2 மோல் ஹைட்ரஜன் சொல்லும்போது 4 கிராம் ஹைட்ரஜன். தட் இஸ் 1 மோல் O2. 1 மோல் O2ன்னு சொல்லும்போது 32 கிராம் O2. 4 கிராம் ஹைட்ரஜனுக்கு 32 கிராம் O2 வேணும்டா. நம்ம கையில் கொஸ்டினில் பாருங்கள், நம்ம கையில் கொஸ்டினில் 64 கிராம் ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 32 இல்லை, 64 கிராம் ஆக்சிஜன் இருக்குது. 32ஓட டபுள் தானே 64. அப்போ 4 கிராமோட டபுள் 8 கிராம் ஹைட்ரஜன். அப்போது 64 கிராம் ஆக்சிஜன் கூட 8 கிராம் ஹைட்ரஜன் வேணும். நமக்கு 10 கிராம் ஹைட்ரஜன் இருக்குது. அப்படின்னா எவ்வளோ தேவையாக இருக்கோ அதை விட அதிகமாக ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ ஹைட்ரஜன் எக்ஸஸ்ஸு. 2 ரியாக்டன்ட்ல ஒருத்தன் எக்ஸஸ்னா இன்னொருத்தன் லிமிட்டிங்கு. ஹைட்ரஜன் எக்ஸஸ், அப்போ லிமிட்டிங் யார், ஆக்சிஜன். லிமிட்டிங் யார், ஸோ நான் லிமிட்டிங் ரிஏஜெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன், அது ஆக்சிஜன் தான். இப்படி தியரட்டிக்கலி வேணாலும் கண்டுபிடிக்கலாம், உங்கள் இஷ்டம். மோல்ஸ் பை ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் பண்ணு, அதை லெஸர் நம்பர் யாருக்கு வருதோ அது லிமிட்டிங் ரிஏஜெண்ட். இல்லாட்டி இந்த மாதிரி தியரட்டிக்கலி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லிமிட்டிங் ரிஏஜெண்ட்டை கண்டுபிடிக்கலாம். இங்கே ஆக்சிஜன் தான் லிமிட்டிங் ரிஏஜெண்ட். புரியுதா? 8 கிராம் ஹைட்ரஜனுக்கு தேவை 64 கிராம் ஆக்சிஜன். இங்கே நம்ம கையில் 10 கிராம் ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ அதுக்கு 64 விட மேலே வேணும்ல. இங்கே 64 தானே இருக்குது. அப்போது 10 கிராம் ஹைட்ரஜன் கூட தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் இல்லை. நான் சொல்கிறது புரியுதா? தேவையான அளவுக்கு ரியாக்டன்ட் இல்லைன்னா அவன் தானே லிமிட்டிங் ரிஏஜெண்ட். அப்போ லிமிட்டிங் ரிஏஜெண்ட் யார், O2. அப்போ இந்த கொஸ்டினில் O2 தான் லிமிட்டிங் ரிஏஜெண்ட்னா இந்த O2 தான் எல்லாமே டிசைட் பண்ணுறாங்க. O2 தான் எவ்வளோ வாட்டர் ஃபார்ம் ஆகுதுன்னு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க 2 பேரை மட்டும் பாருங்கள். அவங்கள 2 பேரை மட்டும் பார்த்தா 1 மோல் O2லிருந்து நமக்கு 2 மோல் வாட்டர் கிடைக்கும். 1 மோல் O2ன்னு சொன்னால் 32 கிராம் O2 தானே. 2 மோல் வாட்டர்னு சொன்னால் 36 கிராம் வாட்டர் தானே. ஆக்சுவலி நம்ம கொஸ்டினில் 32 கிராம் O2 இல்லை, 64 கிராம் O2 இருக்குது. ஸோ 32ஓட டபுள் 64. அப்போ 36ஓட டபுள் ஆகும். அது 36ஓட டபுள் 72 கிராம் வாட்டர். ஓகே, இங்கே மோல் தான் கேட்டிருக்கு. சாரி, கொஸ்டினில் மோல் தான் கேட்டிருக்காங்க. அதனால் மோலாவே இருக்கட்டும். இது 2 மோல் வாட்டர். 32 கிராம் O2க்கு 2 மோல் வாட்டர். 32ஓட டபுள் தானே 64 கிராம். அப்போ 32ஓட டபுள் 64. அப்போ 2 மோல் வாட்டரோட டபுள் 4 மோல் வாட்டர். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2. வெரி குட் தேவகி, வெரி குட். தேவகி சொல்லியிருக்காங்க, அப்புறம் ஹரிணி சொல்லியிருக்காங்க, தருண் சொல்லியிருக்காங்க, ராகவ் சொல்லியிருக்காங்க. வெரி குட். கிளியரா? திவ்யா, நல்லா இருக்கும். திவ்யா, நீ எப்படி இருக்கேன்? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ. எஸ். இஸ் இட் கிளியர்? இது கொஸ்டின் புரிஞ்சுதா? அதில் டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கேளுங்க. இருக்கக்கூடாது. கிளியரா? சரி, போகலாமா? நெக்ஸ்ட், நைட்ரஜன், ஹைட்ரஜன். ஆனால் கிலோகிராம். பயப்பட வேண்டாம். நீங்கள் கிலோகிராமு இதில் கன்வர்ஷன் எதுவும் பண்ண தேவையில்லை. ஓகே, நீங்கள் கிராமில் பண்ணுங்கள், அது அப்படியே கிலோகிராமாக மாற்றினா போதும். கன்வர்ஷன் இன்டு 1000 அப்படியெல்லாம் பண்ண தேவையில்லை. ஓகே, பாருங்கள், நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் மிக்ஸ் ஆகுது, அமோனியா. அப்போ ஹேபர் ப்ராசஸ் தானே. கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுத சொன்னால் எல்லோரும் எழுதுவீங்க. சாரி, நைட்ரஜன்னா N2, ஹைட்ரஜன்னா H2, அமோனியாவுன்னா NH3. பேலன்ஸ் பண்ணணும். அப்போது N2 இங்கே 3H2, இங்கே 2NH3 வரும்.
ஓகே, நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் இருக்குது. லிமிட்டிங் ரியேஜெண்ட் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் அமோனியாவோட அமௌண்ட் கண்டுபிடிக்க முடியும். நைட்ரஜனோட இந்த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து என்ன சொல்ல முடியும் சார்? 1 mole N2 1 mole N2க்கு 3 mole H2 வேணும். 1 mole N2க்கு 3 mole H2 வேணும் ஃப்ரம் த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் நான் சொல்கிறேன். நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன் தெரியுமா? லிமிட்டிங் ரியேஜெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. 1 mole N2னா அது 28 கிராம் N2 தானே? ஆமாம் சார். 3 mole H2னா அது 6 கிராம் H2 தானே? ஸோ பசங்களா 28 கிராம் N2 தேவை 6 கிராம் H2க்கு. நம்ம கொஸ்டினில் 3 கிலோகிராம் தான் H2 இருக்குது. ஸோ நான் இதை கிராமை கிலோகிராமாக மாற்றுறேன். 28 கிலோகிராம் N2 6 கிலோகிராம் H2. கொஸ்டினில் 6 கிலோகிராம் இல்லை, கொஸ்டினில் 3 கிலோகிராம் தான் இருக்குது. அப்போ 6 கிலோகிராம் இருந்த இடத்துலேருந்து 3 கிலோகிராம் H2. அப்போ 6ஓட ஹாஃப் 3, இந்த சைடு 28ஓட ஹாஃப் 14 கிலோகிராம் N2. புரியுதா? 3 கிலோகிராம் ஹைட்ரஜனுக்கு 14 கிலோகிராம் நைட்ரஜன். இங்கே பாருங்கள் 20 கிலோகிராம் நைட்ரஜன் இருக்குது. நமக்கு தேவை 14 கிலோகிராம் தான் நைட்ரஜன். ஆனால் 20 கிலோகிராம் நைட்ரஜன் இருக்குன்னா நைட்ரஜன் எக்ஸஸ்ஸு இவன் எக்ஸஸ். அப்போ லிமிட்டிங் யார்? லிமிட்டிங் ஹைட்ரஜன். ஸோ லிமிட்டிங் ரியேஜெண்டை கண்டுபிடிச்சிட்டு அவன் வேறு யாரும் இல்லை, ஹைட்ரஜன் தான். அப்போ அமோனியாவோட அமௌண்ட் டிசைட் பண்ணுறது யார்? ஹைட்ரஜன். ஸோ ஃப்ரம் த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் இவங்களை 2 பேரை மட்டும் யோசிங்க சார். 3 mole H2 3 mole H2லேருந்து 2 mole NH3 கிடைக்கும் சார். ஏன் நைட்ரஜனை ரிமூவ் பண்ணேன்? நைட்ரஜன் எக்ஸஸ், அவனை பற்றி இனிமேல் யோசிக்க தேவையில்லை. 3 mole H2னா சொன்னால் 6 கிராம் H2, 6 கிராம். 2 mole NH3 14 17 2 × 17 34 கிராம் NH3. அப்போ 6 கிலோகிராம் ஹைட்ரஜன் சொன்னால் 34 கிலோகிராம் NH3 தானே? இங்கே கொஸ்டினில் 3 கிலோகிராம் தானே ஹைட்ரஜன் இருக்குது, 3 கிலோகிராம் ஹைட்ரஜன் தான் இருக்குது. அப்போ 34ஓட பகுதி 17 கிலோகிராம் NH3. ஸோ ஆன்சர் 17 கிலோகிராம். ஆப்ஷன் 1. ராகவ், வெரி குட். தேங்க்யூ கௌதம் கௌஷிகா. இஸ் இட் கிளியர் பசங்களா? சொல்லுங்கள், இது புரிஞ்சுதா? கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணணும். கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டினில் மோல்ஸில் தந்தால் மோல்ஸில் பண்ணலாம், கொஸ்டினில் மாஸில் தந்தால் மாஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு தான் அந்த கன்வர்ஷன் படிச்சிருக்கோம். மாஸை மோலா மாற்றுறது எப்படி, வோலியத்தை மோலா மாற்றுறது எப்படி, மோலிக்யூல்ஸை மோலா மாற்றுறது எப்படி, எல்லாமே வந்து நமக்கு தெரியணும். ஓகே, ரைட், கிளியர். தேங்க்யூ கௌதம். Right? Yes. I think last question. Today's last question, pasangla. Today's last question. The mass of quicklime obtained by heating. 400 gram 85% pure calcium carbonate. அப்போ இதில் percentage purityயோட கான்செப்ட் வருது. குவிக்லைம் கிடைக்கணும், கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணணும். ஸோ முதல்ல கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதுங்க. கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கால்சியம் ஆக்சைடும் கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்கும். இந்த கால்சியம் ஆக்சைடுக்கு சொல்கிற பேர் தான் குவிக்லைம். கால்சியம் கார்பனேட்டோட பேர் லைம்ஸ்டோன். ஓகே, ஸோ இது பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனாக செக் பண்ணுங்கள். ஒரு கால்சியம், ஒரு கார்பன், 3 ஆக்சிஜன், 1 2. எஸ், ஈக்குவேஷன் ஆல்ரெடி பேலன்ஸ்டாக தான் இருக்கு. ஓகே, இதிலிருந்து நமக்கு என்ன சொல்ல முடியும் சார்? 1 mole கால்சியம் கார்பனேட் இருந்தால் அதிலிருந்து 1 mole கால்சியம் ஆக்சைடு கிடைக்கும். ஓகே, 1 mole கால்சியம் கார்பனேட்னு சொன்னால் அதோட மோலார் மாஸ், ஏன்னா கொஸ்டினில் கிராமில் தானே இருக்குது, ஆப்ஷன்ஸும் கிராமில் தானே. ஸோ 1 mole கால்சியம் கார்பனேட்டை மாஸின் கிராமாக மாற்று, மோல் இன்டு மோலார் மாஸ். கால்சியம் கார்பனேட்டோட மோலார் மாஸ் 100 கிராம். ஸோ 1 × 100 கிராம் 100 கிராம். 100 கிராம் கால்சியம் கார்பனேட் இருந்தால் 1 mole கால்சியம் ஆக்சைடு 1 × கால்சியம் 40, ஆக்சிஜன் 16, அப்போ 56 கிராம். ஸோ 56 கிராம் கால்சியம் ஆக்சைடு. தெரியுது துரைஸ்ரீ சார், நான் கமெண்ட் பண்ணுறது தெரியுது. 100 கிராம் கால்சியம் கார்பனேட்லேருந்து 56 கிராம் கால்சியம் ஆக்சைடு ஜெனரேட் பண்ண முடியும். கொஸ்டினில் 100 கிராம் கால்சியம் கார்பனேட் இல்லை, கொஸ்டினில் 400 கிராம் இருக்குது. அப்போ 100க்கு பதிலாக நான் 400 கிராம்னு எழுதுனேன் சார். அப்போ 100 எப்படி 400 கிராமாக மாறினேன், 100 எப்படி 400ஆக மாறினேன், × 4 பண்ணியிருக்கேன். இந்த சைடு × 4 பண்ணால் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் × 4 பண்ணணும். அப்போ 56 × 4, புரியுதா? ரைட் ஹேண்ட் சைட்லேயும் × 4 பண்ணணும். 56 × 4 கிராம் கால்சியம் ஆக்சைடு. இஸ் இட் கிளியர்? 400 கிராம் கால்சியம் கார்பனேட்லேருந்து 56 × 4 கிராம் கால்சியம் ஆக்சைடு கிடைக்கும். பட் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா
இந்த ஆன்சரை நீங்கள் எடுக்கக்கூடாது. 56 × 4 பண்ணால் 224 வரும். 224 வரும்ல, 54 × 200 4 24 224 வரும். அப்படி ஒரு ஆன்சர் இல்லையே. என்ன காரணம்? ஏன்னா இதில் எடுத்த கால்சியம் கார்பனேட்டு இட்ஸ் நாட் 100% பியூர். கால்சியம் கார்பனேட்டுக்கு 85% தான் பியூரிட்டி இருக்குது. தட் மீன்ஸ் 400 கிராம் கால்சியம் கார்பனேட்டு நாம் வெயிட் படி எடுக்கிறோம். பட் ஆக்சுவல் அதில் கால்சியம் கார்பனேட்டு 400 கிராம் இல்லை. 400 கிராம் கால்சியம் கார்பனேட் இருந்தால் தான் 224 கிராம் கால்சியம் ஆக்சைடு கிடைக்கும். நம்ம கையில் ஆக்சுவலி 400 கிராம் கால்சியம் கார்பனேட் இல்லை. அது 85% மட்டும்தான் பியூரிட்டி இருக்குது. தேட் மீன்ஸ் இங்கே இருக்கிறது 400ஓட 85% மட்டும்தான் கால்சியம் கார்பனேட் இருக்காங்க. அப்படின்னா நமக்கு கிடைக்கிற கால்சியம் ஆக்சைடு 56 × 4 கிடைக்குமா? இல்லை, அதோட 85% தான் கிடைக்கும். அதோட 85% தான் கிடைக்கும். இஸ் இட் கிளியர் பசங்களா? இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது தான் ஆன்சர். இதை சால்வ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிறது ஆன்சர். ஸோ பாருங்கள், 56 × 4 56 × 4னா 224 வரும்ல. 224 × 85. ஓகே, பாருங்கள், 4 5 20 பாக்கி 2 2 10 2 12 பாக்கி 1 2 10 10 1 11 ரைட்டா. 32க்கு 2 பாக்கி 3 16 3 19 பாக்கி 1 17. ஓகே, ஆட் பண்ணுங்கள். இங்கே 0 இங்கே 4 10 பாக்கி 1 9 இங்கே 1. ஓகே, இனி என்ன பண்ணணும்? பை 100 பண்ணும்போது இங்கே 190.4 வருது. 190.4. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். தருண், வெரி குட். ஹரிணி, தேவகி, ராகவ், ஆப்ஷன் 3. நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 400 கிராம் கால்சியம் கார்பனேட்டுக்கு கரஸ்பாண்டிங் கால்சியம் ஆக்சைடு எடுப்பீங்க. அது எடுக்கக்கூடாது. இங்கே 85% தான் பியூரிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். ஸோ புரியுது பசங்களா? சாப்டர் இங்கே முடியுது. நம்ம சம்ஏசி கான்செப்டில் நம்ம இவ்வளோ தான் டிஸ்கஸ் பண்ண நினச்சோம். ஸோ எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம XPL சைலத்தோட NEET 2026க்கான ஆன்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் XPLல வெரி ஃபஸ்ட் சாப்டர் சம் பேசிக் கான்செப்ட். அதில் சிலபஸ் ஓரியன்ட் லாஸ்ட் 10 இயர்ஸுக்கு மேலே இருக்கிற சிலபஸை அனலைஸ் பண்ணி அதில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான டாபிக் எதுவுமே ஸ்கிப் ஆகாமல் நாம் டிசைன் பண்ணத கோர்ஸ் தான் இது. ஸோ அதுதான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ பசங்களா சாப்டர் முடிஞ்சுது. இந்த சாப்டரில் ரிமைனிங் டாபிக்ஸ் இருக்குது. அது கான்சன்ட்ரேஷன் டேர்மு. அது எங்கே படிப்பீங்க? சொல்யூஷன் சாப்டரில் படிப்பீங்க. வேறு எதுவும் கவலைப்பட தேவையில்லை. ஓகே, சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸு ஃபிசிக்ஸ்லேயும் படிப்பீங்க. ஸோ கிளியர் ஆகிடும். சாப்டர் அப்படியே முடிஞ்சிடும். ரெடியா? வேறு எந்த கவலையும் இல்லை. இதுக்குள்ளே இருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். இதுக்கு வெளியே போய் பியாண்ட் த டாபிக்ஸ் கவர் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. லாஸ்ட் 10 இயர்ஸுக்கு மேலே கொஸ்டின் பேப்பர்லாம் ரெஃபர் பண்ணும்போது அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். அன்னைக்கு அது சிலபஸில் இருந்தது, இப்போ சிலபஸில் இல்லை. ஓகே, ஸோ அதனால் லாஸ்ட் 10 இயர்ஸ் PYQ மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். அதுவும் நம்ம சேனலில் நம்ம அதை போட்டுட்ருக்கோம். ஸோ 2019 கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் வீக் தான் நான் சால்வ் பண்ணேன். ஓகே, கிளியராக 2015 2025 வரைக்கும் இருக்கிற எல்லா நீட் கொஸ்டின் பேப்பரும் எல்லா சப்ஜெக்டும் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி எல்லாமே நம்ம சேனலில் வருது. நீங்கள் அதை பார்க்கலாம். ரைட்டா பசங்களா? எஸ். ஸோ நம்ம XPL ப்ரோக்ராம் பற்றி உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆன்லைன் கிளாஸ் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் பசங்களா. இதே மாதிரி நமக்கு ஒரு LMRP ப்ரோக்ராம் வருது. LMRP ப்ரோக்ராம் ஜான்வரி லாஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதோட ஃபீச்சர்ஸும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ LMRP ப்ரோக்ராமை பற்றி ஒரு டவுட் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். LMRP ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டாக ஆஃப்லைன் ப்ரோக்ராம் தான். ஸோ அதனால் சைலம் ஹைப்ரிட் கேம்பஸ் இருக்குல்ல, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலியில், இங்கே 3 இடத்துல தான் LMRP ப்ரோக்ராம் ஆஃப்லைனாக தான் நடக்கும். ஸோ இந்த 3 சென்டர்ஸில் போய் நீங்கள் படிக்க முடிஞ்சால், அந்த மாதிரி ஒரு ஆக்சசிபிலிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, திஸ் LMRP ப்ரோக்ராம் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் நீட் ப்ரிப்பரேஷன் பசங்களா. லாஸ்ட் 2-3 மந்த்ஸில் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கணுமோ அது மாதிரி தான் LMRP ப்ரோக்ராம் இருக்கும். ஷார்ட்டாக 20 மாடியூல்ஸாக ஹோல் சிலபஸை டிவைட் பண்ணி கிளாஸ் நடத்துவாங்க. அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாம்ஸ் இருக்கும். உங்களுக்கு நிறைய மாக் டெஸ்ட் கிடைக்கும். ஸோ உங்களோட எக்ஸாமை எழுதி உங்களுக்கு உங்களோட ரேங்க் எந்த லெவலுக்கு வருது, காம்படிஷனில் நீங்கள் எந்த லெவல் இருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் கரெக்ட் பண்ணுறதுக்கான டைம் தான் இது. யாரோ கமெண்டில் சொன்ன மாதிரி அஃப்ரைடாக இருக்குது, ஐம் ஃபீலிங் வெரி பயமாக இருக்குது, எக்ஸாம் நினச்சி பயமாக இருக்குது. அது எல்லாருக்குமே தான் இருக்குது. அந்த பயத்தை போக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் தனியாக இருக்கக்கூடாது. யூ ஷுட் பி இன் எ டீம். அந்த டீமில் எல்லாருக்கும் தான் அந்த பயம் இருக்குது. ஓகே, ஸோ பசங்களை நமக்கு யூனிட்டி இருக்கும், நமக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்குது. ஓகே, கம்யூனிட்டியில் எல்லாருக்குமே ஒரே ஃபீலிங்ஸு அப்படின்னா நமக்கு அதில் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்.
பிகாஸ் நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒன்றா ட்ரை பண்ணுறோம், ஒன்றா படிக்கிறோம். ஓகே, ஸோ அதனால் எப்பவுமே வந்து மாக் டெஸ்ட்லாம் கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் எழுதுங்க. போய் குரூப் ஆஃப் பீப்புளை பாருங்கள், உங்களை மாதிரியே நீட் ஆஸ்பிரன்ஸை நீங்கள் ஒப்சர்வ் பண்ணுங்கள், அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு எப்போவுமே கான்ஃபிடென்ஸு தரும். ஓகே, பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் கோயிங் த்ரூ த சேம் சினாரியோ. அதில் நீங்கள் என்ன பண்ணணும், அதை வெளியே காட்டாமல் கான்ஃபிடென்ஸை பில்டு பண்ணணும். எக்ஸாம் எழுதணும், தப்பு வரும், நெகட்டிவ் மார்க் வரும், அதில் டவுன் ஆகாமல் அதை ரெக்டிஃபை பண்ணணும். அதை ரெக்டிஃபை பண்ணி போகிறதுக்கு ப்ராப்பரான ஒரு சிஸ்டம் இருக்குது. அதுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கணும். ஓகே, எக்ஸாமை பயப்படாதீங்க. எக்ஸாம் எழுதி அந்த பயத்தை நம்ம மைண்ட்லேருந்து நம்ம எடுத்து தூரம் போடணும். ஓகே, பிகாஸ் நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மாக் டெஸ்ட் எழுதுங்க. அப்படி எழுதினா தான் உங்களோட பயம் போகும். பயம் போனால் தான் நமக்கு வந்து 3 ஹவர்ஸில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். அந்த 3 ஹவர்ஸில் நம்ம படித்த இவ்வளோ நாளாக படித்த எல்லா கான்செப்டும் நமக்கு மைண்டில் வரணும். எக்ஸாம் எழுதணும், மார்க் எடுக்கணும். ஓகே, அதுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கு முதல்ல பயம் இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுறது, வேறு எந்த ஷார்ட்கட்டும் இல்லை. கோ அண்ட் ரைட் எக்ஸாம். அப்படி உங்களுக்கு எக்ஸாம் எங்கே போய் எழுதணும்னு தெரியாது. அதுக்கு தான் சொல்கிறேன், சைலத்தோட எக்ஸ்பிஎல் ப்ரோக்ராமில் நிறைய எக்ஸாம்ஸ் வருது. எக்ஸ்பிஎல் ப்ரோக்ராம் ஆகட்டும், LMRB ப்ரோக்ராம் ஆகட்டும். ஓகே, இன்னும் எக்ஸ்பிஎல் 2.0 ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிஎல் ஜாயின் பண்ணாதவங்களுக்கு எக்ஸ்பிஎல் 2.0 இருக்குது. ஸோ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை பசங்களா. உங்களுக்காக ஃபுல் சப்போர்ட்டில் ஃபுல் டீம் சைலம் ரெடியாக இருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம நீட்லேயும் நம்ம யூடியூப் சேனல், நீட் சேனல், அதே மாதிரி CBSE சேனல், அதுலேயும் வந்து எக்கச்சக்கமான சீரீஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன், நல்லா படிங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகே, இருக்கக்கூடாது, அஃப்ரேடாக இருக்கக்கூடாது. கௌதம் சார் தேங்க்ஸ் ஃபார் யா ரைட்டா. வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பர். ஓகே ராகவ், தலாபாஜ். ஓகே ராகவ் வந்து 3 இயர்ஸாக என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். ஸோ ஹாப்பி ராகவ். இந்த வருஷம் நீ கண்டிப்பாக கிராக் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் தான். இட்ஸ் நாட் ஓன்லி ராகவ், அர்ஷியா, திவ்யா, கீர்த்தனா, சுபஹரணி, நம்ம பேட்சில் இருக்க எல்லோரும் வந்து கிளியர் பண்ணணும். அது நம்மளோட ஆசை. ஓகே ரைட். அப்போது இன்னொரு செஷனில் சந்திக்கிறேன். உங்களுக்கு எல்லாரையும் சந்திக்கிறேன். அடுத்தடுத்த கிளாஸ் எல்லாம் வரும். பாருங்கள், இந்த ஸ்லைடில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் சைலம் தமிழ்லேருந்து மெடிக்கல் சீட்டை கிராக் பண்ணவங்க. அடுத்த வருஷம் உங்களோட பேர், உங்களோட ஃபோட்டோ தான் இந்த இடத்துல இருக்கணும். ஓகே, இதை விட பெரிய ஃபோட்டோவை நான் வைக்க சொல்கிறேன். ஓகே, ஸோ அதுக்காக நீங்கள் எல்லோரும் ஒர்க் பண்ணுங்கள். உங்கள் பேரண்ட்ஸுக்கு ஒரு ப்ரவுட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு அவங்களோட எஃபர்ட்டுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர். ஸோ அதெல்லாம் பண்ண முடியும். அதெல்லாம் பண்ணணுன்னா இனிமேல் இருக்கிற 3-4 மந்த்ஸ் நீங்கள் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் பேயாக உழைங்க. ஓகே, டயர்டாகும், பெயின் இருக்கும், ஆனால் புஷ் யுவர் செல்ஃப் டே பை டே, புஷ் யுவர் செல்ஃப். ஓகே, டோன்ட் வரி, டேக் கேர். ஓகே, பை, டேக் கேர்.